வசந்தம் எங்கள் வாசல் வண்ணம் வண்ணக்கோலம் வரைந்தது போல எண்ணக்கோலம் ததுவும் இந்த நாள் இனிய நாள் மகிழ்வு திருநாள் மலர் வைத்த வேலை கொஞ்சம் விசிலிங் ஒழுக்கம் கட்டுப்பாடு உயர்வு என பள்ளியிலே பெருமை சேர்த்து கல்வி நிறுவனங்களுடைய மதுரை மாவட்டத்திலே முதலிடம் பெற்று 100% விழுக்காடு தொடர்ந்து பெற்று வரக்கூடிய மிகச்சிறந்த பள்ளி பராசக்தி கல்வி நிறுவனங்கள். அதை பாராட்டி வாழ்த்தலாம். 100% தொடர்ந்து வெற்றி. நம்முடைய பெருமைக்குரிய பராசக்தி மேல்நிலைப் பள்ளி 38வது ஆண்டு விழா, பராசக்தி ஆரம்ப பள்ளி 73வது ஆண்டு விழா, பராசக்தி நர்சரி மற்றும் மழலையர் பிரைமரி பள்ளியினுடைய 30வது ஆண்டு விழா, கோட்டைப்பட்டி பேரையூர் வட்டம் மதுரை மாவட்டத்திலே எங்கள் நினைவில் வாழும் தெய்வ திருவாளர்கள் திரு முத்து ராமசாமி, திருமதி எம் ஆண்டாளம்மாள் திறந்தவெளி அரங்கத்தில் நமது பெருமைக்குரிய நல்லாசிரியர் முனைவர் பராசக்தி பள்ளிகள் தாளாளர் திரு எம் ஜெகதீசன் தலைமையிலும் சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையிலும் விழா நிகழ்கிறது. அனைவரும் முதற்கண் இறை வணக்கத்திற்கு எழுந்திருக்க அன்போடு வேண்டுகிறோம். நமது பள்ளியினுடைய தாளாளர், பராசக்தி பள்ளிகளுடைய தாளாளர், நல்லாசிரியர், முனைவர், நமது அன்புக்குரிய திருவாளர், கேட்டதும் கொடுப்பவர், கீதையின் நாயகர், அள்ளி கொடுத்து வாழ்ந்தவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு, நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது 4 முறை தீர்ப்பு. தாய் தந்தை வழியிலே இந்த கல்வி நிறுவனத்தை மிகச் சிறப்பாக நடத்தி வரக்கூடிய நமது தாளாளர் திரு எம் ஜெகதீசனார் அவர்களை வரவேற்புரை வழங்கி வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறோம். நல்லா வாழ்த்துங்க. அவர் தரும் இனிய வரவேற்புரை கேட்போம், மகிழ்வோம். இன்றைக்கு ஒரு அருமையான நல்ல நாளாகும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததாக நாம் அனுஷ்டிக்கக்கூடிய ஈஸ்டர் நன்னாளில் நமது 3 பள்ளிகளின் ஆண்டு விழாவானது இங்கே சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நல்ல நாள். இந்த நாளிலே மேடையிலே வீற்றிருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் உள்பட வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற அத்துணை பேருக்கும் முதலிலே எனது பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது பள்ளியானது இந்த பகுதியில் கடந்த 73 ஆண்டுகளாக கல்வி சேவையை மிகச் சிறப்பாக செய்து 74வது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கின்றது. நமது பள்ளியின் ஸ்தாபகர் திரு ஜி முத்துராமசாமி அவர்கள் 1952 தான் ஒரு ஆசிரியராக இருந்து இப்பகுதியில் கல்வி குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த ஊரிலே பராசக்தி வித்யாசாலா என்ற ஆரம்ப பள்ளியை தொடங்கி அது நடுநிலை பள்ளியாக 54ஆம் ஆண்டிலிருந்து மிகச் சிறப்பாக நடைபெற்று அவர் தலைமை ஆசிரியராக பணி ஓய்வு பெற்றவுடன் 87ஆம் ஆண்டிலே உயர்நிலை பள்ளியாகவும் 92 மேல்நிலை பள்ளியாகவும் உயர்வு பெற்று அவருடைய வாழ்நாள் லட்சியமான உயர்நிலை பள்ளி என்பது இப்பகுதியில் வர வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதெல்லாம் பேரையூர் சென்று 6ஆம் வகுப்பு படிப்பதற்கே பேரையூர் சென்று நடந்து படித்த காலம். 1942, 43 அந்த ஆண்டுகளிலே அவர் நடந்து படித்தது
அவரோடு மற்ற அவருடைய சகாக்கள் எல்லாம் நடந்து 6ஆம் வகுப்பு 7ஆவது வகுப்பை கூட படிப்பதற்கு 8-10 கிலோமீட்டர் நடக்க வேண்டும். திரும்பவும் 8-10 கிலோமீட்டர் இங்கே அவருடைய வீடுகளை வந்து அடைய வேண்டும். நடந்தே தான் வந்தார்கள். அப்படிப்பட்ட காலத்தில் இங்கே ஒரு நடுநிலைப்பள்ளி அளவுக்கு வர வேண்டும் என்று முதலிலே அவர் விரும்பினார். அதன்படியே நடந்தது. பராசக்தியின் அருளாலே அவருடைய வாழ்நாள் லட்சியமான அந்த உயர்நிலைப் பள்ளியும் மேல்நிலைப் பள்ளியும் இங்கே இனிதாக அது உயர்த்த பெற்று நன்முறையில் அவர் எதிர்பார்த்தபடியே சிக்கனமான செலவில் தரமான கல்வியை இங்கே பயிலக்கூடிய மாணாக்கர்கள் பெற்று வருவதை நாம் அறிவோம். இந்த நம்முடைய பள்ளியினுடைய ஆண்டு விழாவின் நிகழ்ச்சிகளில் பாதி மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வதற்காக தயாராக இருக்கின்றீர்கள். பாதிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகளிலே இருந்தாலும் நீங்கள் அமர்ந்திருக்கின்ற இடங்களில் இருந்தே இங்கே வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் சொல்கின்ற நல்ல கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருப்பவர் திருமிகு பேராசிரியர் டாக்டர் ஜி ஆறுமுகம், எம்எஸ்சி அப்ளைட் சயின்ஸ், MBA, PhD இன் பாரிஸ். மேனாள் பேராசிரியர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் மற்றும் கபி கல்வி நிறுவனங்களுடைய தலைவராகவும் நாகமலை புதுக்கோட்டையிலே மதுரை அங்கே வீற்றிருக்கக்கூடிய எங்களது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எங்கள் அண்ணன் திரு ஜி ஆறுமுகம் அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர் நம்முடைய பகுதியை சேர்ந்தவர். அவருடைய சொந்த ஊர் வீரப்பட்டி, இங்கிருந்து 3 கிலோமீட்டர் தான். அவரும் நடுநிலை பள்ளியாக, அதாவது பராசக்தி மூத்தோர் ஆதார பள்ளி, பராசக்தி சீனியர் பேசிக் ஸ்கூல் என்று பெயரிடப்பட்ட நமது பள்ளியினுடைய முகவரி அப்பொழுது நடுநிலை பள்ளி. அப்பொழுது நம்முடைய பள்ளியின் ஸ்தாபகர் அவர்கள் தலைமை ஆசிரியராக இருந்தார்கள். அவர் பள்ளியின் ஒழுக்கமும் கல்வி அறிவிலும் அந்த உண்மையோடும் ஒரு எளிமையாகவும் அவருடைய அந்த பள்ளி படிப்பை எங்களோடு பயின்றவர். நான் அவருக்கு ஒரு 4 ஆண்டுகளுக்கு பின்னர் பள்ளியிலே சேர்ந்தேன். எனக்கு அவர் 4 ஆண்டுகள் மூத்தவர். அவர் தொடர்ந்து நம்முடைய பள்ளியினுடைய வளர்ச்சியிலே எப்போதும் அக்கறை கொண்டிருப்பார். சொல்வதற்கு 1 நாள் 2 நாட்கள் காணாது. அந்த அளவிற்கு அவருடைய அறிவுரைகளும் ஆலோசனைகளும் நம்முடைய கல்வி நிறுவனங்களுக்கு கிடைத்து வருகிறது. அவர் இங்கே பயின்ற பொழுது 8ஆம் வகுப்பு மாணவராக இங்கே இருந்து 9ஆம் வகுப்பு கல்வியை தொடர்ந்து அவர் விருதுநகரிலே சென்று ஒரு அரசு பள்ளியிலே சேர்ந்து பயில்கிறார். அங்கே இருந்து காந்திகிராம் பல்கலைக்கழகத்திலே அவர் அங்கே 10th அப்போ இருந்த 11th ஸ்டாண்டர்ட் SSLC தேர்விலே மாவட்ட அளவில் மதிப்பெண்கள், சிறப்பு மதிப்பெண்கள் பெற்றதனாலே ஸ்காலர்ஷிப்லே அவர் அவருடைய படிப்பை, கல்லூரி படிப்பை, PUCயும் அந்த டிகிரி BSc அப்ளைட் சயின்ஸ் இந்த படிப்புகளை அவர் காந்திகிராம் பல்கலைக்கழகத்திலே அரசினுடைய ஸ்காலர்ஷிப்லே பயில்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அங்கேயே இருக்கின்ற பேராசிரியர்களுடைய மேலான வழிகாட்டுதலின் பயனாக அவர் தொடர்ந்து மேல் படிப்பிற்காக PSG இன்ஸ்டிடியூட்ல அவர் தொடர்ந்து அவருடைய முதுகலை படிப்பை பயின்று அவருடைய ஆராய்ச்சி படிப்பை கான்பூர் IITயிலே அவருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறை, அப்பொழுதுதான் உலகத்திலேயே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆனது அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்தியாவிலும் அப்பொழுதுதான் அறிமுகப்படுத்தப்பட்ட காலம் 1978 80களிலே அவர் அந்த படிப்பிலே தொடர்ந்து ஆராய்ச்சி படிப்பை அரசனுடைய உதவியினாலேயே கான்பூர் IITயிலே அவருக்கு PhD படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்து பயின்று வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது பாரிஸில் இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகத்திலே அவர் தேர்வு எழுதி இந்த படிப்பை அங்கே தொடர்ந்து பயில்வதற்கு PhD படிப்பை, ஆராய்ச்சி படிப்பை பாரிஸ் சென்று அவர் பயில்வதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்பொழுது இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் ஏறக்குறைய ஒரு 100 பேருக்கு மேல பேருந்திலே சென்று மதுரை விமான நிலையத்திலே அவரை வழி அனுப்பி வைத்த அந்த நிகழ்வை இப்பொழுது நான் இந்த நேரத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு சாதாரண ஏழை குடும்பத்திலே பிறந்து நம் பகுதியிலே இருக்கின்ற அந்த வறுமை சூழலிலே தான் முன்னேற வேண்டும் என்று அவருடைய அப்பா அம்மா சொல்லல, தனக்கு தானாகவே சுயம்பாகவே அவர் உருவெடுத்தவர்.
அவர் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர் அங்கே பாரிஸில் PhD பட்டம் பெற்றாலும் இந்திய திருநாட்டிற்கு நான் சேவை செய்ய வேண்டும் என்று மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையினுடைய நிறுவனர் என்று சொல்லலாம், ஸ்தாபிதர் என்று சொல்லலாம், ஃபவுண்டர் அண்ட் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்டாக அந்த துறையினுடைய தலைவராக மிக இளம் வயதிலே அவருடைய அந்த நுண்ணறிவும் அவருடைய படிப்பின் காரணமாக அந்த துறையினுடைய தலைவராக இவர் விளங்கினார்கள். அந்த ஆரம்பமே தலைவராக தான் அங்கே அந்த துறையின் தலைவராக அவர் அங்கே தன்னுடைய பணியை மேற்கொண்டார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே MCA படிப்பு கொண்டு வருவதற்கு அவர்தான் மிக முக்கிய காரணம். பல IAS அதிகாரிகள் அங்கே வருகை புரிந்தாலும் ஆறுமுகம் GA, அந்த GA என்று சொன்னால் அவர்தான் முதன்மையானவர். அப்படிப்பட்ட ஒரு நேர்மையும் நுண்ணறிவும் உழைப்பும் மாணவர்கள் 32 மாணவர்கள் அங்கே எப்பொழுது MCA பயின்றார்கள் எனக்கு ஞாபகம். 32 பேர். அந்த 32 பேரும் மெரிட்ல தான் அங்கே செலக்ஷன் நடக்கும். எந்தவித தலையீடும் அவரிடம் ஈடுபடாது. துணைவேந்தர் சொன்னால் கூட அவரிடம் சகாயங்களை எதிர்பார்த்து அவர் இருந்தால் எத்தனையோ பதவிகள் அவருக்கு தேடி வந்திருக்கும். ஆனால் தன்னை போல ஒரு நிலையிலே ஒரு புத்திசாலி மாணவன் பாதிக்க கூடாது, அவன் எந்த விதத்திலும் பாதிப்படைந்து விடக்கூடாது என்ற கருத்தை இன்னும் அவர் வாழ்நாளிலே அவர் சிறமேற்கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நேர்மையும் திறமையும் உழைப்பும் நம் நாட்டின் மீது ஈடுபாடும் அதிகமாக இருந்ததினாலே தான் பல்வேறு பதவிகள் அவரை தேடி வந்தாலும் வெளிநாட்டிற்கு சென்று அவர் நினைத்திருந்தால் சாஃப்ட்வேர் கம்பெனியினுடைய ஓனராக இருக்கலாம், அப்போ பாரிஸ்லே தங்கி இருந்திருக்கலாம். அவர் இங்கே நம்முடைய பகுதிக்கு அது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இந்த பகுதியினுடைய அத்துணை இளைஞர்களின் வாழ்விலும் நிறைய ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு அவர் இன்றும் ஒரு ஊக்கம் கொடுக்கின்ற ஒரு மனிதராக விளங்கி வருகிறார்கள் டாக்டர் G. ஆறுமுகம் அவர்கள். அவர் நம் பள்ளியின் முன்னாள் மாணவர். அவர் நம் பள்ளியினுடைய முன்னாள் மாணவர். அதை நினைத்து நாம் பெருமைப்படுகின்றோம், கர்வப்படுகின்றோம். அவர் இங்கே வருகை புரிந்தமை மிக மிக பொருத்தமான ஒரு காலகட்டம். அவர்களையும் அவருடைய துணைவியார் டாக்டர் கலைச்செல்வி ஆறுமுகம் அவர்கள் தான் மருத்துவ படிப்பு படிக்கவில்லை என்றாலும் அவருடைய துணைவியார் மருத்துவராக வர வேண்டும் என்று அவர் விரும்பினார். அது இயற்கையாக அமைந்தது. அந்த வகையிலே அவர் கொடுத்து வைத்தவர். அவர்களும் இவரை போலவே உழைப்பும் உண்மையும் நேர்மையும் உள்ள ஒரு அருமையான மருத்துவர். அவரும் அவருடைய பிள்ளைகளும், அவருடைய மகன் டாக்டர் இளம்பிறை, அவர் MS நியூரோ சர்ஜன்ல சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இப்போ பயின்று கொண்டிருக்கிறார். தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரியிலே சமீபத்தில் தான் அவருக்கும் திருமணம் அண்ணன் நடத்தினார்கள். அவருடைய மகள் புன்னகை, அந்த பெண்மணியும் MTech அதற்கும் மேலே படிப்புகளும் படித்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக கடவுளுடைய அனுகிரகத்தினாலே, பகவானுடைய அனுகிரகத்தினாலே அவர் குடும்பம் அவருடைய உழைப்பும் அவருடைய உண்மையும் நேர்மையின் காரணமாக ஒரு பிளஸ்டு ஃபேமிலியாக விளங்கி வருவதை இந்த நேரத்திலே பராசக்தி கல்வி வளாகத்திலே நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். அவர்களை உங்கள் அனைவர் சார்பிலும் வருக வருகவென வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த இனிய விழாவிற்கு முன்னிலை வாழ்த்துறை வழங்கவும் பரிசுகள் வழங்கவும் அன்போடு ஏற்றுக்கொண்டு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் அரசு அலுவலிலே ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் பாசத்திற்குரிய மதுரை இடைநிலை கல்வியினுடைய மாவட்ட கல்வி அலுவலர் அன்பு சகோதரர் திரு S. அசோக்குமார் MA MD அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களும் நம் பகுதியில் நம்முடைய மண்ணின் மைந்தர் தான். டி கல்லுப்பட்டிக்கு அருகே இருக்கின்ற வன்னிவேலம்பட்டி என்ற கிராமத்திலிருந்து கிராமத்து பிள்ளைகளெல்லாம் எங்கு பயின்றாலும் அவர்களை உற்சாகப்படுத்தி அரவணைத்து அவர்களுக்கு நல்ல கல்வியை வழங்கி தலைமை ஆசிரியராகவும் நல்ல ஆசிரியராகவும் விளங்கி
ஏறக்குறைய 4 ஆண்டுகளுக்கு மேலாக மாவட்ட கல்வி அலுவலராக பணியாற்றக்கூடிய அருமை சகோதரர் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் அனைவர் சார்பிலும் கரவொலி எழுப்பி அன்போடு வரவேற்கின்றோம். நம்முடைய பாசத்திற்குரிய பராசக்தியின் மைந்தன் என்று சொல்லலாம். இந்த சிவப்பு சட்டைக்கு சொந்தக்காரர் எங்கள் அன்பிற்குரிய புலவர் தமிழ்ச்செம்மல் விருது தமிழக அரசின் சார்பிலே ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக வழங்கப்பட்டது. அவர் எம்ஜிஆரோடு பழகியவர், தற்பொழுது ரஜினிகாந்தோடும் பழகி கொண்டிருப்பவர், விஜயோடும் பழகியவர் புலவர் வை சங்கரலிங்கனார் அவர்கள். நல்லாசிரியர் விருது பெற்றவர், முனைவர் பட்டம் பெற்றவர், தமிழாசிரியர், ஒரு சிறந்த பண்பாளர். அவர் இறைப்பணியை செய்து தமிழகத்தில் இருக்கிற அத்தனை கோவில்களிலும் அவர் செல்லாத இடமே இல்லை என்று சொல்லலாம். அங்கே நிறைய வர்ணனைகள், அரசு விழாக்களினுடைய வர்ணனையாளராகவும், அழகர் ஆற்றுல இறங்குறதா இருக்கட்டும், ஜல்லிக்கட்டா இருக்கட்டும், அவ்வளவுலையும் இருப்பார். எல்லாவற்றிற்கும் மேலாக எனக்கு ஓராண்டு மூத்தவர். நாங்கள் படித்த பள்ளியிலே ஒரு தமிழாசிரியருக்கு பிடித்தமான ஒரு மாணவர், அப்பொழுதே மிக சிறப்பாக சொற்பொழிவாற்றக்கூடிய சங்கரலிங்கம் அவர்கள். அவர் சங்கரலிங்கனராக இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை கரவொலி எழுப்பி உங்கள் சார்பிலே அன்போடு வருக வருகவென வரவேற்று மகிழ்கின்றோம். எங்கள் பாசத்திற்குரிய சகோதரர் திரு என் பார்த்தசாரதி MA MBA துணை இயக்குனராக தமிழக நகராட்சி துறையின் சென்னையிலே பணியாற்றி ஏறக்குறைய 38 ஆண்டுகள் அரசு அலுவலராக பணியாற்றி ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி. பணி ஓய்வு பெற்றாலும் தன்னுடைய சமூக சேவையை திருமங்கலத்திலே இறையன்பு IAS அவர்கள் பெயரிலே அவருடைய வீட்டின் ஒரு பகுதியை நூலகமாக வழங்கி அந்த திருமங்கலம் நகரும் பக்கத்தில் இருக்கின்ற ஒரு 10-15 கிராமங்கள்லையும் ஏறக்குறைய 15 நூலகங்கள் தொடங்கிட்டாங்க. அந்த முதல் நூலகம் அவருடைய வீட்டிலேயே அவர் இலவசமாக அந்த கொடுத்து அங்கே வரக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய இளைஞர்களுக்கு டீ பிஸ்கட் உணவு வழங்கி அவர்களுக்கு இன்னும் பல உதவிகள் செய்து அவர் மற்றவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னோடியாக விளங்கி வருபவர் திரு என் பார்த்தசாரதி MA MBA அவர்கள். அவர்களை உங்கள் அனைவர் சார்பிலும் வருக வருகவென வரவேற்று மகிழ்கின்றேன். இங்கே மேடையிலே ஒரு ஒற்றுமையை நாம் நிறைய ஒற்றுமைகளை பார்க்கலாம். சிறப்பு விருந்தினர் நம்முடைய பள்ளியினுடைய முன்னாள் மாணவர், எங்களுக்கெல்லாம் மூத்தவர் அண்ணன் அவர்கள், ஆறுமுகம் அவர்கள். வருகை புரிந்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட கல்வி அலுவலர், எங்கள் இனிய நண்பர் சகோதரர் பார்த்தசாரதி அவர்கள் எனக்கு பள்ளி தோழர், விடுதியிலே நாங்கள் எல்லாம் படித்த பள்ளியிலே பயின்றவர். அதே போல இங்கே வருகை புரிந்திருக்கின்ற நல்லாசிரியர், உலக சாதனை நல்லாசிரியர், அந்த இன்விடேஷன்ல போட்டிருக்கிறோம். அவங்களுடைய சாதனை 48 மணி நேரம் தொடர்ந்து சிறப்பாக வகுப்புகள், சமூக அறிவியல் பாடத்தை 48 மணி நேரம் தொடர்ந்து வகுப்புகள் நடத்தியிருக்கிறார். மாணவர் வேணா வேற வேற மாணவர்கள் வந்து போயிருப்பாங்க, ஆனால் அவர் சலிப்பில்லாமல் சோர்வில்லாமல் உற்சாகமாக அந்த வகுப்புகளை நடத்தி அது உலக சாதனையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாதனைக்கு சொந்தக்காரர் சகோதரி திருமதி மு சுலைகா பானு MA MA MPhil B.Ed அவர்கள் இங்கே வருகை புரிந்து சிறப்பு உரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். அவர்களை உங்கள் அனைவர் சார்பிலும் வருக வருகவென வரவேற்று மகிழ்கின்றோம். நமது பள்ளியில் 1999 டைரிங் சயின்ஸ் குரூப் ஆரம்பிச்ச புதுசு, அதான் ஃபர்ஸ்ட் பேட்ச். திரு R முத்துக்குமார் அவர்கள் நம்முடைய பள்ளியின் முன்னாள் மாணவர், 99 பேட்ச். அவர் +2 டைரிங் சயின்ஸ்ல மாநில அளவில் முதல் இடம் பெற்ற சிறப்பு நம்ம பள்ளிக்கு சிறப்பு சேர்த்த மாணவர், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினார். BVSc கிடைச்சிச்சு, வெட்டினரி டாக்டரா போறதுக்கு அவருக்கு கிடைச்சிருச்சு. அப்ளிகேஷன்லாம் போட்டு கிடைச்சிருச்சு. ஆனா படிக்க முடியல, படிக்க போகல. அவரு குடும்ப சூழ்நிலை காரணமா அவர் படிக்க போகல. தொடர்ந்து அவர் ஆசிரியர் பயிற்சி பள்ளியிலே T
டி கல்லுப்பட்டி அரசு ஆசிரியர் பயிற்சி பள்ளியிலே இலவசமான படிப்பு வேண்டும், வறுமை, வீட்டில் ஒரு சூழல் சரியில்லைன்னு அவர் அங்கே போய் சேர்ந்துட்டார். டீச்சர் ட்ரைனிங் முடிச்சாரு, ஆசிரியர் வேலை கிடைக்கல, விட்டுல. அவர் தொடர்ந்து ஒரு கேட்டரிங் காலேஜில் போய் அங்கே கேட்டரிங் கோர்ஸ் படிச்சிட்டார். டிப்ளமோ இன் கேட்டரிங் படித்தார். அதில் வேலை கிடைக்குமான்னு பார்த்தாரு. அது அவருக்கு ரொம்ப கை கொடுத்தது. ஒரு நாள் ஒரு 7-8 வருஷம் இருக்கும், 2015 நினைக்கிறேன். 2015 சென்னை ஏர்போர்ட்டில் எனக்கு முன்னாடி ஒரு போய்கிட்டே இருந்தார். மிலிட்ரி யூனிஃபார்ம் போட்டிருந்தார், மிலிட்ரி ட்ரெஸ்ஸு. நம்ம ஊர் பக்கமெல்லாம் மிலிட்ரி யூனிஃபார்ம் நிறைய பார்த்துருப்போம். அந்த அந்த யூனிஃபார்மில் இருந்தார். என்னை பின்னாடி திரும்பி பார்த்து, சார் வணக்கம் அப்படின்னாரு. என்ன முத்துக்குமார், நீ இந்த ட்ரெஸ்ஸில் இருக்க, நீ டீச்சர் ட்ரைனிங்லாம் படிச்சியேன்னு கேட்டேன். எப்போ ஆர்மி சர்வீஸ் போனேன், நம்ம ஊரில் எப்பவும் போல் ஆர்மி சர்வீஸ் தானே, நீயும் போயிட்டியா, பரவாயில்லைன்னு. இல்லை சார், நான் அமெரிக்கன் ஆர்மியில் வேலை செய்கிறேன், அமெரிக்காவுடைய ஆர்மியில் வேலை செய்கிறேன். இப்போ எங்கே இருந்து வர்றேன்னு கேட்டேன். சார் நான் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க படை இருக்கு இல்லையா, அந்த படையில் இருக்கேன். ஆபத்தான இடத்துல இருக்க, ஆப்கானிஸ்தானத்தில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அவர் சிரிச்சுட்டே சொன்னார், இல்லை சார் எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்குன்னு சொன்னார். அதன் அந்த கேட்டரிங் படித்ததுனால அவருக்கு அந்த அமெரிக்கன் ஆர்மியில் வேலை செய்ய வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதன் பிறகு அந்த பணியை நிறைவு செய்து விட்டு அந்த கான்ட்ராக்டை முடிச்சுட்டு அவர் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தார். எம்ஏ பிஎட் படிச்சுட்டார். அதன் காரணமாக ஆசிரியர், முதுகலை ஆசிரியர் தேர்விலே இங்கே வந்து திருமணம் முடித்து அதன் பிறகு தேர்வு எழுதி அதன் உழைப்பின் அவருடைய அந்த உழைப்பும் அறிவு ஆற்றலும் ரெண்டு இருந்ததுனால அவர் எம்ஏ பிஎட், அவர் முதுகலை ஆசிரியராக இப்பொழுது புதுக்கோட்டையிலே பணி செய்கிறார். உங்கள் சார்பிலே அவரை இங்கே மேடையிலே வைத்து நாங்கள் அழகு பார்த்து கொண்டிருக்கின்றோம். திரு முத்துக்குமார் உடைய முன்னாள் மாணவர் அவர்களை உங்கள் அனைவர் சார்பிலும் இந்த விழாவிற்கு வருக வருகவென நான் வரவேற்று மகிழ்கின்றேன். நிர்வாக குழு உறுப்பினர் தம்பி சுவாமிநாதன் அவர்களை உங்கள் அனைவர் சார்பிலும் வருக வருகவென வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த இனிய விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற எங்களுடைய அன்பு சகோதரர்கள் பாஸ்கரன் அவர்கள், அவர் மாநில நல்லாசிரியர் விருது பெற்றவர், தலைமை ஆசிரியராக ஏறக்குறைய 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து அவர் மாவட்ட கல்வி அலுவலர் பதவி வேண்டாம் என்று ரெலிங்கூஸ் பண்ணிட்டார், வேண்டான்னு சொல்லிட்டாரு. தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் கழகத்தினுடைய மாநில பொறுப்பு, மாவட்ட தலைவர், பல்வேறு பொறுப்புகளை வகித்து வருபவர். இன்னும் பல சமூக சேவையை இன்னும் அவருடைய பகுதியிலே தொடர்ந்து செய்து வந்து வருபவர். இங்கே நம் பள்ளியின் ஒரு நல்ல ஆலோசகர் அவர்கள் இங்கே வருகை புரிந்தது நமக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அவர்களை உங்கள் அனைவர் சார்பிலும் வருக வருகவென வரவேற்கிறோம். திரு அனந்தராமன் அவர்களும் எங்களோடு பள்ளியில் படித்தவர் தான். அவர் நாங்கள் படிக்கும் பொழுது பிகேஎன் ஸ்கூல்ல திரு அனந்தராமன் அவர் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் தான், எப்பவுமே முதல் மதிப்பெண், ஒரு அமைதியான சுபாவமா இருப்பார். இங்க அவர் உயரத்திற்கேற்ப அவருடைய உள்ளமும் அப்படி. இங்க வந்தாரு நம்முடைய பள்ளிக்கு ஒரு தலைமை ஆசிரியர் கூட்டத்தில். எனக்கு அடையாளம் தெரியல, அவர் எப்படி இருப்பாரு, இன்னும் கலரா இருப்பாரு, வெள்ளவிலேன்னு இருப்பார் அந்த அனந்தராமன். எனக்கு சார் நான் அனந்தராமன் அப்படின்னாரு. எனக்கு புரியல. சரி, ஏதோ வெளி மாவட்டத்துல இருந்து வந்திருக்காரு, எம் கல்லுப்பட்டி ஸ்கூலுடைய எச்எம்மா இருக்கிறாரு அப்படின்ட்டு. சரி, எங்க ஹெச்எம் இன்னைக்கு லீவு, ஏஹெச்எம் பிசிக்ஸ் சார் அப்படின்னாரு. எனக்கு அப்போ அடையாளம் தெரியல. பேரையூர் அரசு மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் வந்த பிறகுதான் நம்ம கூட படிச்ச அனந்தராமன் எங்களுக்கு 2 ஆண்டுகள் பின்னாடி படித்தவர். பிசிக்ஸ்ல நல்ல ஒரு புலமை உள்ளவர், ஒரு நல்ல தலைமை ஆசிரியராகவும் தமிழ்நாடு மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் கழகத்தினுடைய மாநில பொருளாளராகவும் சட்ட ஆலோசகராகவும் பல்வேறு பதவிகளை வகித்துக் கொண்டு இப்பொழுதும் சீரிய முறையிலே தலைமை ஆசிரியர் பணியை மேற்கொண்டு வருபவர் இங்கே வருகை புரிந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உங்கள் அனைவர் சார்பிலும் வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த இனிய விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற எங்களுடைய அன்பு சகோதரர் திரு இளங்கோ அவர்கள் தயவுசெய்து மேடைக்கு வாங்க. அவரோடு வருகை புரிந்திருக்கிற திரு மோகன் அவர்கள்,
இவங்கெல்லாம் நான் எங்களுடைய திருமங்கலம் நாங்கள் படித்த காலத்தில் எனது பள்ளியின் தோழர்கள். திரு இளங்கோ அவர்கள் மாவட்ட நூலகராக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பணிபுரிந்து பணி நிறைவு செய்தவர். திரு மோகன் அவர்கள் கூட்டுறவுத்துறையில் பணிபுரிந்து வருபவர். மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற முன்னாள் மாணவர்கள், பெற்றோர் பெருமக்கள், பள்ளியினுடைய வெல்விஷர்ஸ், குறிப்பாக எங்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்பு நல்குகின்ற பெற்றோர்கள், அதே போல அன்பு மாணவ செல்வங்கள், இருபால் ஆசிரியர் பெருமக்கள், இந்த 3 பள்ளிகளுடைய ஆசிரியர் பெருமக்கள், கல்வியியல் கல்லூரியினுடைய பேராசிரியர்கள், இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பத்திரிகை துறையினுடைய நண்பர்கள், மாணவ செல்வங்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்று நிறைவு செய்கின்றேன். இப்பொழுது சிறப்பு விருந்தினர்கள் சிறப்பு செய்யப்படுகிறார்கள். டாக்டர் ஜி ஆறுமுகம், எம்எஸ்சி, ஏஎஸ், எம்பிஏ, பிஹெச்டி, பாரிஸ், மேலாள் பேராசிரியர், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் தலைவர், கவி கல்வி நிறுவனங்கள், நாமை, புதுக்கோட்டை, மதுரை அவர்களுக்கு பாராட்டு நினைவு பரிசு. நல்லா கைதட்டலாம். இடைநிலை கல்வி மாவட்ட கல்வி அலுவலர் திரு எஸ் அசோக்குமார் வாழ்த்தி பாராட்டுகிறோம். அவருக்கு பொன்னாடை நினைவு பரிசு. நன்றி, காப்பாற்றுவதற்கு நன்றி. தெய்வமே. தொடர்ந்து எங்கள் பெருமைக்குரிய இறை அன்பு நூலகங்கள் நிறுவனர் திரு என் பார்த்த சாரதி, நல்லா கைதட்டா. எல்லாரையும் படிக்க வைக்கிறாரு. 100 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தாரியா இது வரைக்கும். 100ல் ஒருவர், 1000ல் ஒருவர். அவருக்கு பொன்னாடை. உடன் அவர் சகோதரர் சுவாமிநாதன். தொடர்ந்து வருகை பெருமை சேர்க்கும் நல்லாசிரியர், உலக சாதனையாளர் திருமதி மு சுலேகா பானு வாழ்த்தி பாராட்டுகிறார் எங்களது அம்மா அவர்கள். நல்லா கைதட்டுங்க. நம்மெல்லாம் பாடங்க கேட்கறது எவ்வளவு சிரமம். 3 நாள் பாடம்யா, 48 மணி நேரம். தொடர்ந்து அதை தொடர்ந்து இங்கே பெருமை சேர்க்கும் எங்கள் அன்பு மாணவர், புதுக்கோட்டை முதுகலை ஆசிரியர் திரு ஆர் முத்துக்குமார் வாழ்த்துங்க. அடுத்து வாங்க குணசேகரன் ஐயா, வாங்கய்யா. தலைமை ஆசிரியர் மாணவரை பாராட்டினார். முத்துக்குமாரை பார்க்கிற பொழுது சொத்து மலர்ந்தது போன்ற எண்ணம் ஏற்படுகிறது. ராணுவத்திலே இருந்தார், பயணித்தார், அமெரிக்கா சென்றார், ஆப்கானிஸ்தான் சென்றார். இன்று ஒரு சிறந்த நல்லாசிரியராக முதுகலை ஆசிரியர் முத்துக்குமார் அனைவரையும் மகிழ்வித்து மகிழும் வர்ணனை கொடுத்து வருகின்ற புலவர் வை சங்கரலிங்கனார் இப்போ கௌரவிக்கப்படுகிறார். உங்களுக்கெல்லாம் சிறப்பு விருந்தினர் எங்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர், எங்கள் சங்கத்தினுடைய பெருமைக்குரிய தலைவர் திரு பாஸ்கரன் பாராட்டு செய்கிறார். காவலர் எங்கள் சுவாமிநாதன் அவர்கள் இணைந்து நல்ல கைதட்டுங்க, வாழ்த்துக்கள். எங்கள் மாவட்ட முதன்மை கல்வியாளருடைய நேர்முக உதவியாளராக பணியாற்றி தலைமை ஆசிரியராக பெருமை சேர்க்கும் திரு அனந்தராம் வாழ்த்துங்கள், எல்லாம் வாழ்த்துங்க. அப்படியே இளமையா இருக்காரு. நான் என்னென்னமோ பண்ணி பார்க்கிறேன், இளமையா இருக்க முடியல. பணி ஓய்வா. வாழ்த்துக்கள், நல்லா கைதட்டுங்க. இனி நிம்மதியா இருப்பாரியா, கொடுத்து வச்சு வரியா, எதுக்கு எடுத்தாலும் நெருக்கடி நிமிர்ந்தார். எங்களது பெருமைக்குரிய நூலகர் தம்பி வென்றவர், எப்பொழுதும் சிரித்துக் கொண்டிருக்கும் புன்னகைக்கு சொந்தக்காரர் திரு இளங்கோ ஓகி பாராட்டமையா அவருக்கு. இப்பொழுது வருகை பெருமை சேர்க்கும் எங்கள் கூட்டுறவு துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கூடிய எனது அன்பு தம்பி திரு மோகன்
திரு முத்துக்குமார் முதுகலை ஆசிரியர், புதுக்கோட்டை தந்த அவர் பெரும் பெருமைக்குரியவர், நமது மாணவர் தருகிறார் இனிய உரை. கேட்போமா? நல்ல கைவிட்டு கேட்போமா? அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் நமது பள்ளி தாளாளர் மற்றும் எனது தலைமை ஆசிரியர் உயர் திரு ஜெகதீசன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து ஆன்றோர்களுக்கும் வணக்கம் தெரிவித்து இச்சிறப்புமிக்க பள்ளியின் முன்னாள் மாணவர் என்ற முறையில் எனது உரையை தொடங்குகிறேன். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படின்னு ஒரு திருக்குறள் ஐயன் திருவள்ளுவர் எழுதியிருக்காரு. ஒருவருக்கு மிகப்பெரிய செல்வம் அப்படின்னு சொன்னோம்னா கல்வி செல்வம் தான். அந்த கல்வி செல்வத்தை வச்சு மற்ற செல்வங்கள் எல்லாத்தையும் நம்ம பெற்றுடலாம். அந்த கல்வி செல்வத்தை எனக்கு வழங்கியது நமது பராசக்தி மேல்நிலை பள்ளி. அந்த வகையிலே நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா சொன்னாங்க, என்னை பத்தி சொன்னாங்க, மறுபடியும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய பெயர் ஆர் முத்துக்குமார். கல்யாணமாகி ஒரு குழந்தை, இரண்டு குழந்தை, ரெண்டு குழந்தை, ஒரு மகன் ஒரு மகள். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அப்பா நெசவு தொழில் பண்ணாங்க. படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரியான சூழ்நிலையில தான் நம்ம பராசக்தி மேல்நிலை பள்ளியில எனக்கு அட்மிஷன் கிடைச்சது. படிச்சது உண்மையிலே எனக்கு ஒரு ஒழுக்கம்னா என்ன அப்படின்னு சொல்லி கத்து கொடுத்தது நம்ம பள்ளி தான். ஒழுக்கத்தையும் கல்வியும் இரண்டு கண்கள் மாதிரி போற்றி நம்ம ஸ்கூல் செஞ்சாங்க. ஒழுக்கத்துக்கு ஒரு படி மேலதான் இங்க நம்ம ஸ்கூல்ல. பசங்க எல்லாருமே அந்த அளவுக்கு ஒரு டிசிப்ளினா இருப்பாங்க. ஆசிரியரை பார்த்த உடனே எல்லாம் கதறி ஓடுவாங்க. நல்லா படிச்சாலும் சரி, படிக்கலாட்டியும் சரி. நல்லா படிச்சவனுக்கும் அடிதான், நல்லா படிக்கலவனாட்டையும் அடிதான். நான்லாம் எத்தனையோ தடவை அடி வாங்கியிருக்கேன். அன்னைக்குதான் ஒரு ரிவிஷன் டெஸ்ட்ல பயாலஜில நல்ல மார்க் எடுத்தேன். நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க்கு. இருந்தாலும் கூட இருந்த மாணவரோட ஒரு சின்ன ஒரு சேட்டை பண்ணிட்டேன். பயாலஜி சார் ஸ்டாஃப் ரூம்ல கூட்ட வச்சு என்னை அடி அடிச்சிட்டாரு. நான் மங்கள்ரே விளக்குல தான் போய் பஸ் ஏறுவேன். இங்க கோட்டைப்பட்டியில இருந்து மங்கள்ரே போற வரைக்கும் ஒரே அழுதுட்டே போயிருக்கேன் நான். அந்த நிகழ்வுலாம் நடந்திருக்கு. ஸோ ஒழுக்கம், உயர்வு, கட்டுப்பாடு, அதுதான் நம்மளோட ஸ்கூலோட மோட்டோ, அது தாரக மந்திரம். இப்ப இருக்கிற மாணவர்கள் தயவு செய்து ஒழுக்கத்தை முதல்ல கடைபிடிங்க. கல்வியில அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி படிக்கும்போது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 1 மணி நேரம் தான் நான் எங்க வீட்டில் இருப்போம். ஏன்னா மறுபடியும் நைட் ஸ்டடின்னு சொல்லிட்டு இங்க கூட்டு வந்துருவாங்க. ஈவினிங் போவோம், ஒரு அரை மணி நேரம் வீட்டில் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆயிட்டு டின்னர் கட்டி கொடுத்துருவாங்க. நாங்கள் இங்க படிப்போம். அப்பெல்லாம் இங்க இருக்கிற மாதிரி வசதிகள்லாம் அந்த காலத்துல கிடையாது. 1999 கொசு கடிக்கு எல்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த பள்ளியில படிக்கிற அந்த ஆர்வத்தோட படிச்சு இந்த பள்ளியினோட முதல் மாணவனா ஸ்கூல் ஃபர்ஸ்டா வந்தேன். அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை விட என்னன்னா, நேத்து எதேச்சியா சார் கால் பண்ணாரு. கால் பண்ணிட்டு எனக்கு யாருன்னு தெரியல சார், நீங்க சார்னு கேட்கும்போது நான் தான் ஜெகதீசன், நம்ம தலைமை ஆசிரியர் சொன்ன உடனே சார் சொல்லுங்க சார் என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி ஆண்டு விழா வச்சிருக்கோம், நீங்க வர முடியுமான்னு கேட்டாரு. உண்மையிலே நான் சொல்றேன், அந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சியான தருணம் என் வாழ்க்கையில இருக்கா அப்படின்றது உண்மையிலே என்னால் முடியல. நிறைய தருணங்கள் இருக்கு, ஆனா தட் இஸ் த பெஸ்ட் மொமெண்ட் இன் மை லைஃப். ஒரு படித்த பள்ளியில இந்த மாதிரி ஒரு மேடையில உங்க முன்னாடியில உரையாற்றுங்கிறது எனக்கு என்னமோ ட்ரீம் மாதிரிதான் தோணுது. இன்னுமே எனக்கு கொஞ்சம் நெர்வஸா தான் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரியான மேடைகள் எனக்கு புதிது. நான் ஆசிரியர் பணிக்கு 2 வருஷம் தான் ஆகுது. ஜாஸ்திலாம் மேடையில பேசினது இல்லை. வகுப்பறையில போனோம்னா பசங்க தானே, அதனால ஒன்றும் இல்லை. இங்க மேடைன்னு வரும்போது நம்ம மூத்த ஆசிரியர் இருக்காங்க, எனக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர் இருக்காங்க, தலைமை ஆசிரியர் இருக்காங்க. அப்படி இருந்து ஒரு நெர்வஸ்னஸ் இருக்கு. பட் இருந்தாலும் மிகச்சிறப்பான ஒரு தருணம் இது. அதனால ஒழுக்கம் தயவு செய்து கண்டுபிடிக்க. பேரண்ட்ஸ் இங்க இருக்கீங்க, பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க. கல்வி 2வது தான். அடுத்து என்னோட அனுபவம், சார் சொன்னாரு நான் ஆப்கானிஸ்தான் போனேன். உண்மைதான். காரணம் என்னன்னா, படிச்சேன், டீச்சர் ட்ரைனிங் படிச்சேன், வேலை கிடைக்கல. சரி நம்ம தான் டீச்சர் ட்ரைனிங் படிச்சோமே, நமக்கு கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சிருன்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷம் ஊர்ல இருந்தேன். நானும் ஊரை சுத்தினவன் தான். எங்க சித்தப்பா கம்பெனியில கவர்மெண்ட்ல வேலை பார்த்தேன். 500 ரூபாய் சம்பளத்துக்கு.
அவர் வாரத்துக்கு 2 நாளைக்கு தான் வருவார் ஊருக்கு. மித்த நாள் கம்பெனியில் இருப்பேன். வந்து பார்த்துட்டு மாஸ்டர் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாரு. நான் சீட்டு விளையாட போயிடுவேன், கிரிக்கெட் விளையாட போயிடுவேன். 2 வருஷம் அப்படி தான் இருந்தேன். அப்புறம் எங்கள் அண்ணன் வந்து டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தாப்புல காந்தி நிகேதன் ஸ்கூலில் 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட். அவர் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். ஒரு மிஷினில் கையை விட்டார், கை உடஞ்சி போச்சு. அந்த இடத்துல அவர் வீட்டுக்கு வந்தார். நான் நினைச்சேன் அப்ப, என்னடா இது, சின்ன பையனா இருக்கும்போது நம்ம வீட்டில் இவ்வளோ கஷ்டம், இப்போ நம்ம 2 பேர், அண்ணனும் டிப்ளமோ நானும் டிப்ளமோ, இன்னும் அதே கஷ்டம்தான் இருந்துச்சு. என்னடா செய்ய போகிறோம், நம்ம ஏதாவது ஒன்று செய்யணுமேன்னு சொல்லி தான் மதுரைக்கு வேலைக்கு போனேன். ஹோட்டலில் வேலைக்கு போனேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, ஹோட்டலில் என்ன வேலை தெரியுமா, வெயிட்ரு வேலை, சர்வீஸ் பண்ணுற வேலை. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, என்னடா நீ வாத்தியாரு இந்த மாதிரி போறேன்னு. அதெல்லாம் இல்லை, எந்த வேலையும் கேவலம் இல்லை அப்படின்ற நினைச்ச ஒரு அது இயல்புலேயே எனக்கு இருந்துச்சு. நான் அப்படிலாம் நினைக்கல. இயல்புல ஏதோ ஒரு வேலை, வீட்டு கஷ்டம், ஆனால் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ஈடுபாடோட செஞ்சேன். அந்த 1 வருஷம் தான் செஞ்சேன். 1 வருஷம் எங்கள் ஹோட்டல்ல இருந்து பாம்பேக்கு போனாங்க பசங்க. போகும்போது ஏன்னா அந்த டயத்தில் ஈராக் அப்படின்ற ஊருக்கு வந்து ஆள் எடுக்கிறாரு நினச்சேன். நான் வரேன்னு சொன்னேன். டேய் நீ எல்லாம் வர வேணாம், நீ வந்து கேட்ரிங் படிக்கல, நான் எங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிரும், நீ வந்து வந்தீங்கன்னா உனக்கு வேலை கிடைச்சலாம் எனக்கு வந்து கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லி என்னை ரிஜெக்ட் பண்ணாங்க. பாம்பே போனோம், எல்லாரும் இன்டர்வியூ அட்டன் பண்ணோம். ரொம்ப கஷ்டங்களை அனுபவித்திருக்கோம், சாதாரணம் இல்லை. ஹோட்டலில் வேலை செய்யறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, 11 மணி 1 மணி வரைக்கும் வேலை செய்ய நின்றுட்டேவும். சரி பாம்பே போனோம், எல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பார்த்தா 1.5 மாசம் 2 மாசம் கழிச்சு விசா வந்து ஃப்ளைட் ஏறின முதல் நான் தான். அவங்க என்னை ரிஜெக்ட் பண்ணாங்க, நீ வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த 5 பேர்ல ஃப்ளைட் ஏறின முதல் நான் தான். அந்த வெயிட்டரா போனேன். வெயிட்டருக்கு அடுத்து பல பொசிஷன்ஸை வந்து மேனேஜ் பண்ணேன். வெயிட்டர் ஆனேன். அங்க நான் வேலை பார்த்த ஈராக் கேம்ப்ல வந்து இந்தியன்ஸ் மொத்தம் 5 பேர் தான், மித்தம் 90 பேர் வந்து பங்களாதேஷ் நாட்டுக்காரங்க, நம்ம அண்டை நாடான பங்களாதேஷ் நாட்டுக்காரங்க, வங்காள மொழி பேசுறவங்க. அப்படி இருக்கையில ஒருத்தர் வந்து ஸ்டோர் கீப்பர் ஒருத்தர் இருந்தாரு. நான் ஃபர்ஸ்ட் ஈராக் என்ட்ரி பண்ணும்போது, என்ன தம்பி சௌக்கியமானு சொல்லி என் தோல்ல கையை போட்டு என்னை வரவேற்றாரு. நான் சார் சௌக்கியம் சார், நீங்க சார்னு சொன்னோடனே, நான் எனக்கு தமிழ்லாம் தெரியாதுப்பா, நான் வந்து பங்களாதேஷ் நாட்டுக்காரன் அப்படின்னு சொன்னோடனே, சார் அப்போ தமிழ் பேசுறீங்க? இல்லப்பா நான் தமிழ் எனக்கு தெரியும், சவுதி அரேபியாவில் வந்து தமிழர்களோட பழகியிருக்கேன், அவங்க நல்லா வேலை செய்வாங்க, நல்லா பண்பானவங்க, அதனால தான் போனேன் அப்படி வரவேற்றேன்னு சொன்னோடனே, உண்மையிலே அந்த டயத்தில் ஒரு தமிழை நான் வந்து மிகப்பெரிய ஒரு பெருமை ஒரு பங்களாதேஷ் நாட்டுக்காரன் இருந்து கிடைச்சி. அவங்க தான் எனக்கு ஹிந்தி கற்றுக் கொடுத்தாங்க. அந்த பங்களாதேஷ் நாட்டுக்காரன் இடையில ஒரு நாள் வெயிட்டரா இருக்கும்போது அசிஸ்டன்ட் ஸ்டோர் கீப்பர் வேலைக்கு வந்து ஒரு காலி இடம் ஏற்பட்டுச்சு. இருக்கும்போது எல்லாமே வந்து அந்த பங்களாதேஷ் ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க. அந்த சூழ்நிலையில அந்த ஸ்டோர் கீப்பரா இருந்தவர் என்னைய ரெக்கமெண்ட் பண்ணி அசிஸ்டன்ட் ஸ்டோர் கீப்பரா ஆக்குனாரு. இதன் மூலம் இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்மளோட ஆட்டிடியூட். என்னது, மாணவர்கள் என்ன நினைக்கணும்னா, நம்ம கிட்ட 1000 திறமை இருக்கலாம், உனக்கு வந்து ஒழுக்கம், அதாவது ஆட்டிடியூட்னு சொல்ற மனப்பான்மை இருக்குல்ல, அதாவது பிறரிடம் ஒத்து போறது, மரியாதை கொடுத்து பேசுறது, எல்லா வேலையும் கரெக்டா செய்யறது, பொய் சொல்லாம இருக்கிறது, நேர்மையா இருக்கிறது, இந்த மாதிரியான ஆட்டிடியூடு உனக்கு இருந்ததுன்னா உன்னோட வெற்றி வந்து என்றைக்குமே வந்து நிச்சயிக்கப்பட்டது. அதே மாதிரி நான் இன்னொரு சொல்றேன் உங்களுக்கு, நல்லா படிங்க. நானும் கிராமத்துல இருந்து வந்தவன் தான். உலகத்தை சுத்தி பாருங்க. உலகத்தை சுத்தி பார்த்தீங்கன்னா 4 பெரிய மனுஷங்களை பார்ப்பீங்க, நிறைய திறனை வளர்த்துக்கலாம். என்னோட அனுபவத்துல இதெல்லாம் நான் கத்துக்கிட்டது. நிறைய பொசிஷன்ஸை இது பண்ணியிருக்கேன். கடைசியா வந்து இதை சொல்றேன், ஏன்னா நேரம் இதனால. நான் பேசிக்கா வந்து ஒரு டீச்சர் தானே, நிறைய படிச்சுக்கிட்டே இருந்தேன். படிச்சுட்டு எப்பயாவது நான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆசிரியர் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு 2001 டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு 20 வருஷமா அந்த தீ என் மனசுக்குள்ள எரிஞ்சிட்டு இருந்துச்சு. 2010 வாட்ஸ்அப் இதெல்லாம் வரும்போது, நாங்கள் படிக்கும்போது படித்தவங்க எல்லாமே ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஏற்படுத்தினாங்க. எல்லாருமே வாத்தியாருங்க, நான் ஒருத்த மட்டும்தான் வாத்தியார் இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் இந்த குரூப்ல, இந்த பள்ளியில நான் போய் இந்த ஆசிரியரா வந்து கையெழுத்து போட்டேன் அப்படின்ற ஒரு மெசேஜ் போடணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம் எனக்கு வந்து, எனக்கு லட்சியமே எப்பவுமே கிடையாது, அப்படி நான் வளர்ந்தது கிடையாது. ஆனால் அந்த ஒரு தருணம் எனக்கு அந்த லட்சியம் எனக்கு ஏற்பட்டுச்சு. அதே மாதிரியே உட்கார்ந்து படித்தேன். 2021 ஆப்கானிஸ்தான்ல இருந்து திரும்ப வந்தேன். திரும்ப வந்து 6 மாசம் 7 மாசம் இடைவிடாத முயற்சி படிச்சு டிஆர்பியில வந்து மாநில அளவில் 53வது ரேங்க் பெற்று இப்போ ஒரு தமிழாசிரியரா இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். பாருங்க, 2001 ஆசிரியர் பயிற்சி முடிச்சுட்டு 2022 ஜாயின் பண்றேன். தயவு செய்து
இந்த உங்களுடைய வாழ்க்கைங்கிறது வந்து வெறும் படிப்பு மட்டும் கிடையாது, படிப்போட உங்களோட குணம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியராக பெறின் அப்படின்ற ஒரு திருக்குறள் இருக்கு. அப்படின்னா என்னது? நீ எதை நினைச்சிரியோ அதை அடைய முடியும். எப்போ நீ வந்து உன் மன வலிமை உடையவரா இருந்தா கண்டிப்பாக வந்து உன்னுடைய வாழ்வை அடையலாம். அதே மாதிரி இன்னொரு திருக்குறளோட முடிச்சுக்கிறேன். ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் அப்படின்னு என்னன்னா, இந்த உலகத்தையே நீ அடைய நினைச்சாலும் ஏற்ற இடம் ஏற்ற காலம் அறிந்து நீ செயல்பட்ட உலகத்தை அடையலாம். ஏற்ற காலம் பள்ளி பருவம், ஏற்ற இடம் பராசக்தி மேல்நிலை பள்ளி. ஆகவே இந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி இந்த உலகத்தை நீங்கள் வெல்ல வேண்டும். என்னுடைய வாழ்க்கை வரலாறுக்கு சிலர் பேருக்கு போராக இருந்தாலும் சில பேருக்காவது ஒரு வேறாக இருக்கும் என்று நம்பி வாய்ப்புக்கு வழங்கி என்னை கௌரவித்த இந்த பராசக்தி மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டுள்ளேன். நன்றி, வணக்கம். வருகிறார் திருமதி உலக சாதனை நல்லாசிரியர் திருமதி மு சுலைகா பானு. பானு பானு வாழ்த்தி வரவேற்கிறோம். வருக. இங்கு கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் வீற்றிருக்கக்கூடிய பராசக்தி மேல்நிலை பள்ளியின் தாளாளர் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக அமர்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் GA என்று அழைக்கப்படக்கூடிய ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கும், எங்கள் மாவட்ட கல்வி அதிகாரி ஐயா அவர்களுக்கும், இன்னும் சுவாமிநாதன் சார் அவர்களுக்கும், இறையன்பு நூலகர் தோழர் பார்த்தசாரதி அவர்களுக்கும், இன்னும் இங்கு அமைந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும், ஐயா புலவர் சங்கரலிங்கம் அவர்களுக்கு கட்டாயம் சொல்லிடுங்க. என்னை எப்படி பேசினாரு அவர் சொல்றதுலயே அந்த பேரு எல்லாருக்கும் மனசுல வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பானு பானு அப்படின்னு எல்லார் பேரையுமே ஒரு அழுத்தம் திருத்தமாக சொல்லி அழைப்பதில் வல்லவரான எங்கள் புலவர் சங்கரலிங்கம் ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பள்ளி ஆண்டு விழா, அதாவது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. இன்றைய காலகட்டத்தில் பள்ளிகள் நடத்துவது என்பது எவ்வளவு பெரிய ஒரு சிக்கலான விஷயம், சிரமமான விஷயம் அப்படின்றதெல்லாம் இருக்குது. இந்த ஒரு நல்ல நோக்கத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளி ஆண்டு விழா வந்து எப்படின்றது உங்களை காட்டிலும் அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்றாக தெரியும். அத்தனை சிரமங்களையும் உங்களுக்காக, இந்த பகுதி மக்களுக்காக நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரே எண்ணம் இருந்தா மட்டும்தாங்க செய்ய முடியும். இந்த பராசக்தி மேல்நிலை பள்ளியின் 38வது ஆண்டு விழா, பராசக்தி ஆரம்ப பள்ளியோட 73வது ஆண்டு விழா கேட்கும் பொழுதே காதில் தேன் வந்து பாய்வது போல இருக்கிறது. ஏன்னா ஒரு பள்ளி நடத்துவது என்பது இன்றைக்கு ஒரு உண்மையாகவே அந்த டெடிகேஷன் இருந்தால் மட்டும்தான் பள்ளியை நடத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புணர்வோடு நடக்கக்கூடிய பள்ளியாகத்தான் இந்த பள்ளி என் கண்முன் தெரிகிறது. இங்க இருக்கக்கூடிய உங்க மாணவர்கள் எல்லாருமே அப்படிதான் எனக்கு தெரியுறீங்க. அந்த அளவிற்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணமாக கருதுகிறேன் இந்த நேரத்தை. எனக்கு ரொம்ப சிறப்பா மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா எனக்கு குழந்தைங்களை பார்த்தா, மாணவர்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். 48 மணி நேரம் எப்படி 42 மணி நேரம் 19 நிமிடங்கள் விடாம தொடர்ச்சியாக பாடம் நடத்தினது நீங்க நடத்துனீங்க. ஆனா கேட்கறதுக்கு இருந்தாங்களா? அடுத்த கேள்வி எல்லாரும் என்ன கேட்பாங்க. நீங்க நடத்திடுவீங்க, பிள்ளைங்க கேட்கறதுக்கு இருந்தாங்களா? இருந்தார்கள். அதுதான் தூங்க கூட போகாம குழந்தைங்க இருந்தாங்க. போய் தூங்குப்பா அப்படின்னு சொன்னேன். நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனை நான் எடுத்தது 7ஆம் வகுப்பு சமூகவியல் பாடத்துலதான் பாடம் நடத்தினேன். அந்த மாணவன் தூங்க போல, இல்ல நான் தூக்கமே வரல அப்படின்ற மாதிரி இருந்தான். சமூகவியல் பாடம் என்பது ஐயா சொன்ன மாதிரி வேண்டாத பாடம் கிடையாது, வேண்டும் பாடம். அதாவது வரலாறு என்பது நமக்கெல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், கட்டாயமாக நாமெல்லாம் தெரிஞ்சுக்கிற விஷயம். இன்றைக்கு பள்ளி ஆண்டு விழால அழகழகா நீங்க எல்லாமே பார்த்தேன். நான் கலர் கலரா ட்ரெஸ், எல்லாரும் கலை நிகழ்ச்சிக்கு ஆர்வமாக இருக்கிறீங்க. இப்ப வந்து உங்ககிட்ட ஏராளமான திறமைகள் இருக்கலாம். நல்ல பாட்டு பாடலாம். எனக்கு ஒரு இடத்துல நின்று பேசுறதுன்ற கொஞ்சம் சிரமமா இருக்குது. நீங்க நல்ல பாட்டு பாடலாம், நல்ல டான்ஸ் ஆடலாம், நல்ல ஓவியம் வரையலாம். இப்படி பல திறமைகள் உங்ககிட்ட எல்லாம் இருக்கலாம். இந்த திறமைகள் எல்லாம் பூஜ்யம். என்ன மிஸ் பூஜ்யம் சொல்லிட்டீங்க? ஏன்? அதற்கு முன்னால் நீ ஒரு 1 போடணும். அந்த 1 உன்னுடைய கல்வி. உன்னுடைய கல்வி என்ற 1 இருந்தா மட்டும்தான் இதற்கு மேல் நீ எத்தனை பூஜ்யம் வேணா போட்டுட்டே போலாம். 1 கல்வி.
அதற்கு பின் நீ போடக்கூடிய பூஜ்ஜியம் நடனமா இருக்கலாம், பாட்டா இருக்கலாம், நாடகமா இருக்கலாம், நடிப்பா இருக்கலாம், ஓவியமா இருக்கலாம், கட்டுரை, கவிதை, எத்தனை பூஜ்ஜியம் நீ சேர்த்துக்கோ, உன்னுடைய மதிப்பு உயரும். அப்பொழுதுதான் உன்னுடைய மதிப்பு உயரும். வெறும் கல்வி என்ற ஒன்று இல்லாமல் மீதியெல்லாம் சேர்க்காத. எல்லாமே கல்வி என்பது அதோட ஒழுக்கமும் சேர்ந்து வந்து விடுகிறது. கல்வியோட ஒழுக்கமும் சேரணும். ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், கேட்கும் போதெல்லாம் பள்ளி ஞாபகம் தாலாட்டும். ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், கேட்கும் போதெல்லாம் பள்ளி ஞாபகம் தாலாட்டும். பாட்டு என்றாலே கவி பாரதி ஞாபகமே, கல்வி என்றாலே காமராசர் ஞாபகமே, சாந்தி என்றதும் மன்னல் காந்தி ஞாபகம், படிப்பு என்றதும் ராதா கிருஷ்ணன் ஞாபகம். ஏதோ ஒரு பாட்டு நம் காதில் கேட்கும், கேட்கும் போதெல்லாம் போதெல்லாம் பள்ளி ஞாபகம் தாலாட்டும். என்ன ஞாபகம் வரணும்? பள்ளி ஞாபகம் வரணும். எப்பொழுதும் பள்ளிக்கூடம் ஞாபகம். அதாவது இங்க இருக்கக்கூடியவர்களே நான் மட்டும்தான் ஆட் மேன் அவுட். ஏன்? குழுவில் சேராத ஒன்றை வட்டமிடுங்கன்னு சொல்லுவாங்களா? பரீட்சையில வருமா? நான் தான் குழுல சேராத ஒரு ஆள். ஏன் சொல்லுங்க? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம். தெரியலையா? யாருக்குமே ட்ரை பண்ணுங்க, கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. தெரியலையா? எல்லாருமே உங்கள் பகுதியை சார்ந்தவர்கள், முன்னாள் மாணவர்கள் அனைவருமே சொல்லக்கூடிய, இங்க இருந்து ஐயா சொல்லும் பொழுது நான் கேட்டேன், எவ்வளவு பெருமை உங்களுக்கு இல்லையா? நான் மட்டும் இந்த பள்ளியில படிக்கவில்லையேன்னு எனக்கு வருத்தமா இருக்குது. நானும் சொல்லிடுவேன்ல, என்னோட பள்ளிக்கூடம், என்னோட முன்னாள் பள்ளிக்கூடம் நானும் பெருமையா சொல்லியிருப்பேன்ல. நான் இங்க படிக்கல, அதனாலதான் ஆட் மேன் அவுட் நான் சொன்னேன். நான் மட்டும்தான் இந்த குழுல சேராத ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? சோ இந்த பள்ளியில் படித்து இன்றைக்கு உங்கள் கண்ணு முன்னாடியே உயர்ந்திருக்கக்கூடியவர்களை காமிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு முக்கியம் இல்லையா? ஒரு ஆண்டு விழாவில் உங்கள் பள்ளியின் மாணவன், முன்னால் படித்த மாணவர்கள் வந்து ஐயா அவர்கள் இங்க படிச்சேன்னு சொல்லும் போது பேசினாங்க. நம்ம தாளாளருடைய அப்பா காலத்துல படிச்சேன் நானு, அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கும். அப்ப வந்து கையில இருக்க கம்ப எடுத்து வீசினாங்கன்னா யார் மேல வருதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு அவ்வளவு ஒரு டிசிப்ளினான ஒரு பள்ளிக்கூடமா இருந்தது அப்படின்னு. இன்றைக்கும் அதே நிலைமையில் அந்த பள்ளி இருக்கிறது என்பது மிகவும் பெருமையான விஷயம். எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. என்னன்னா நிறைய படிக்கணும். வெறும் புத்தக வாசிப்பை தாண்டி உங்களுடைய படிப்பு இருக்கணும். புத்தகத்தையே என்னால படிக்க முடியல, நீங்க வேற அதை தாண்டி படிங்கன்னு சொல்றீங்களே. அதிகமாக படிக்கணும். ஒரு பரீட்சைக்கு தயாராகக்கூடிய மாணவன் ஒரு ஆண்டு முழுவதும் என்னால முழுசுமே படிக்கணும், ரொம்ப கஷ்டமா இருக்குது, முழு புத்தகத்தை என்னால எப்படி படிக்க முடியும்? நீங்க ஒரே நேரம் எக்ஸாம் வைக்கிறீங்க, அத்தனை பக்கங்களையும் அத்தனை புத்தகங்களையும் 5 சப்ஜெக்டையும் படிக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்குது. நீங்க எல்லாரும் நினைக்கக்கூடிய தானே? எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறீங்க இல்லையா? சந்தோஷம். சரி, நினைக்கக்கூடிய இன்னொரு பையனை வச்சுக்கலாம். இங்க ஒரு மாணவன் இல்ல சொல்லிட்டான், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. வெரி குட், சூப்பர், கைத்தட்டுங்க அவனுக்கு. எனக்கு தேர்வு என்பது சுமை அல்ல, சுகம் அப்படின்றான் உங்கள் மாணவன். அப்படி ஒரு பையன் வேற யாரோ, அதாவது மைலோ அப்படின்னு ஒரு கிரேக்க வீரர், ஓட்டப்பந்தயத்துல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஒரு வீரர் மைலோ. அவர் எப்பொழுதுமே வந்து ரொம்ப தன்னுடைய தோல் மேல ஒரு காளை கன்றை தூக்கிட்டு ஓடுவாராம். தோல் மேல ஒரு காளை கன்றுல காளையை தூக்கி வச்சு ஓடுவாராம். காளையை தூக்கி வச்சு ஓடுறது எவ்வளவு சிரமம்? ஈஸியா? கஷ்டம் தானே. அவர்கிட்ட கேட்டாங்களா, எப்படி உன்னால நீ வந்து இவ்வளவு பெரிய மாடு, காளை மாடை தூக்கி வச்சுட்டு உன்னால ஓட முடியுது, இது உனக்கு சிரமமா இல்லையா, இவ்வளவு வெயிட்டா இருக்குது அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த மைலோ அப்படின்ற மாணவன் சொன்னானா, நான் சிறுவனாக இருக்கும் பொழுது இந்த காளை மாடு கன்றாக இருந்தது, சின்ன குட்டியா இருந்தது. நான் என்ன பண்ணுவேன், ஓடும் பொழுது சும்மா ஓட மாட்டேன், அது மேல தூக்கி வச்சுட்டு தோள்பட்டையில தூக்கி வச்சு ஷோல்டர்ல அப்படியே வச்சுட்டு ஓடுவேன். இப்படியே ஓடி ஓடி நானும் வளர்ந்தேன், என்னோட அந்த மாடும் வளர்ந்தது, காளை கன்று காளை மாடாக வளர்ந்தது. எனக்கு என்ன தெரியல, சுமை அதிகரிப்பு தெரியல, ஏன்னா தொடர்ந்து நான் ஓடிட்டே இருக்கிறேன், நானும் வளர்ந்தேன், அது வளர்ந்தது. மாணவர்களே, இதுதான் தினந்தோறும் படித்தோம்னா படிப்பு என்பது ஒரு சுமை அல்ல, சுகமானது. தேர்வுக்கு மட்டுமே படிக்காம அன்றன்றைக்கு நம்ம படிச்சோம்னு வச்சுங்களேன்,
படிப்பு ரொம்ப எளிது. நான் பார்த்தேன் அந்த போர்டுல தாளாளர் அறையில் இருக்கும் பொழுது 100% ரிசல்ட் எல்லா ஆண்டுமே இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இன்னும் கூட மாவட்ட அளவில் மாநில அளவில் நம் பள்ளியிலிருந்து மாணவன் தேர்வாகி வர அந்த நோக்கத்தை வச்சு நீங்க படிக்கணும். அது இன்னும் எங்களுக்கு, அதாவது எங்க பள்ளி நிர்வாகத்திற்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் முன்னேற்ற முயற்சி கொடுக்க வேண்டும். படிப்பு என்பது ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்? ஒண்ணு இல்ல, 2023 மார்ச் நான் அதற்கு முன்னாடி 2 முறை கனடா போயிருக்கிறேன். பட் அந்த முறை போன பயணம் ஒரு வித்தியாசமான பயணமாக அமைந்தது. என்ன காரணம்? நான் போய் சேர வேண்டிய இடம் டொரண்டோ. ஜெர்மனில பிளைட் ஏறியாச்சு. சென்னையில ஜெர்மனில பிளைட் ஏறியாச்சு. டொரண்டோ நோக்கி போயிட்டு இருந்த அந்த பிளைட் ஸ்னோ ஸ்டார்ம், பனி புயல், திருப்பி விடப்படுது. எங்க? மான்ட்ரியோல் இன்னொரு நகரத்துக்கு. நீ டொரண்டோல வந்து மான்ட்ரியல் விட்டா என்ன, வான்கூவர் விட்டா என்ன, எந்த இடம் விட்டா என்ன? ஏன் எனக்கு பயம் இல்ல? ஏன் பயம் இல்ல? என் கூட என்ன இருக்கு? என்ன இருக்கு? என்ன இருக்கு? கல்வின்ற ஒரு சொத்து இருக்குது. என்கிட்ட எந்த லக்கேஜும் இல்ல, எல்லாமே செக்கின்ல போட்டாச்சு. ஹேண்ட் லக்கேஜ் வேற, ஹேண்ட் பேக் தான் இருக்குது. எனக்கு எதுவுமே தேவைப்படலை. நான் கற்ற கல்வி என்னை காப்பாத்துச்சு. சோ மான்ட்ரியோல் தெரியாத இடம். தெரியாத இடத்துல திருப்பி எல்லா லக்கேஜ், செக்கின் லக்கேஜ் திருப்பி எடுத்து அடுத்த பிளைட்ல கிளம்பணும். ஸ்னோ ஸ்டார்ம் சரியாயிடுச்சுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் டொரண்டோ பிளைட் எடுக்கிறாங்க. எதற்கும் கலங்க கூடாது. என் தங்கச்சி சொன்னா, தீதி எப்படி உன்னால போக முடிஞ்சு? நானா இருந்தா ஏர்போர்ட்ல அங்கேயே உட்காந்து அழுதுருப்பேன். அவளும் டீச்சர் தான். கற்ற கல்வி உனக்கு தைரியத்தை கொடுக்கணும். எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், என்ன மாதிரி நடந்துக்கணும்ன்ற ஒரு தைரியம், தன்னம்பிக்கையை கொடுக்கணும் அந்த கல்வி. அப்படிப்பட்ட கல்விதான் உண்மையான கல்வி. படித்து என் பின்னால் ஏகப்பட்ட பட்டங்களை மட்டுமே போட்டுக்கூடியதா கல்வி இருக்கக்கூடாது. பட்டங்களுக்கான கல்வியாக இருக்கக்கூடாது, வாழ்க்கைக்கான கல்வியாக கல்வி இருக்கணும். அதுதான் முக்கியம். நீங்கள் அனைவருமே வாழ்க்கைக்கான கல்வியை தேடி வந்திருக்கிறீங்க. அருமையான ஒரு பள்ளிக்கூடம். பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான சூழல், அருமையான ஒரு தாளாளர், அருமையான நிர்வாகம், ஆசிரியர்கள் அனைவருமே மிகவும் சிறப்பாக இருந்தது. ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தை படிக்கிறீங்க. நேரம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நல்ல வாய்ப்பினை பயன்படுத்துங்க. ஒரு பள்ளிக்கு, உங்களால் பள்ளிக்கு பெருமையா இருக்கணும், பள்ளியால் உங்களுக்கு பெருமை அடையணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு பார்த்தசாரதி அவர்கள் MA MBA ஐயா கொடுக்கிறார் பள்ளிக்கு, நூலகத்துக்கு, இறையன்பு நூலகம். இந்த விழாவானது நீங்கள் வியர்வை சிந்திய உழைத்து படித்தவர்களுக்கான ஒரு பன்னிருதளிக்கும் விழா. உழைத்து சளைக்காமல் படித்த உங்களுக்கு இது சந்தனம் பூசும் விழா. இந்த விழாவில் இது வெறும் வாழ்த்துறை மட்டும் வழங்கி சென்றுவிடக்கூடிய விழாவல்ல, ஒரு பாராட்டு பத்திரம் படித்து புகழக்கூடிய விழாவல்ல, இது ஒரு சிந்திக்கக்கூடிய விழா. இந்த உங்கள் வாழ்வில், மாணவ செல்வங்களை, உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத வெற்றி சாதனைகளை படைத்து பரிசுகள் வாங்க இருக்கின்ற இந்த பொன்னாளில் நீங்கள் சிந்திக்க வேண்டிய நேரமும் இது. ஒவ்வொரு நொடியும், நீங்கள் வைக்கும் ஒவ்வொரு அடியும் முக்கியமானது, ஒவ்வொரு கணமும் முக்கியமானது. இந்த நீங்கள் சிந்திக்கக்கூடிய நொடி எப்படி இருக்க வேண்டும் என்றால், வாழ்க்கை கல்வியை நீங்கள் உங்களது பள்ளியை பொறுத்த மட்டும் வாழ்க்கை கல்வி நன்றாக இருக்கின்றது. சில விரல் விட்டு எண்ணக்கூடிய பள்ளிகள் தான் இருக்கின்றது. இந்த பராசக்தி பள்ளிக்கூடம், காந்தி நிகேதன், இன்னும் சில பள்ளிகள் தான் வாழ்க்கை கல்வியை கற்றுக் கொடுக்கின்றார்கள். இன்று கல்வியில் நிறைய மதிப்பெண்கள் பெறுகின்றார்கள், ஆனால் வாழ்க்கை கல்வி இல்லை. நான் ஒரு நூலகம் திருமங்கலத்தில் நடத்துகிறேன். அதை சுற்றி கிராமங்களிலும் ஒரு 15 லைப்ரரி நடத்துகிறேன். பட் வாழ்க்கை கல்வி மாணவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப வருத்தமாக உள்ளது. ஒரு வணக்கம் கூட சொல்ல மாட்டேன்றாங்க. வருகை பதிவேட்டில் கையெழுத்து போடாமல் போய் படிக்கிறாங்க. பட் வேலை வாய்ப்பை ஈஸியாக வாங்கிடுறாங்க. 12 இப்போ TNPC எக்ஸாம் ஒரு 12 பேர் கவுன்சிலிங் கலந்தாய்வில் கலந்துக்கிட்டதில்
8 பேர் அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வாங்கிட்டாங்க. பட் அதனால் என்ன பிரயோஜனம்? அதனால் எனக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கல. அந்த வாழ்க்கை கல்வியை ரொம்ப சிரமப்பட்டு தான் அவங்கக்கிட்ட கொண்டு வரேன். இப்போ ஓரளவுக்கு நிறைவு அந்த வாழ்க்கை கல்வியை கொண்டு வந்து ஆனால் அதெல்லாம் ஒப்பிடும்போது உங்களை பார்க்கும்போது உள்ளபடியே நான் அகமகிழ்கின்றேன். ஆக இந்த பள்ளியினுடைய பிறருக்கு முன்னோடியாக இருக்கின்றது. நாங்கள்லாம் சென்னையில் கேள்விப்படுவோம், இந்த பள்ளியில் படிக்காமல் விட்டுட்டோமே என்ற ஏக்கங்கள் எங்களுக்கு நிறைய உண்டு. அதை நிறைவு செய்யும் வகையில் இவ்விழாவில் பங்கெடுக்க வாய்ப்பு கொடுத்த தாளாளர் ஜெயதீசன் ஐயா அவர்களுக்கு நன்றி, முதல் நன்றி. அவர் ஒரு படிப்பாளி, படிப்பதற்கு ஒரு இலக்கணம். அவர் உங்களுக்கு ரோல் மாடல். இப்போ எங்களுக்கெல்லாம் நாங்கள் ரோல் மாடலை தேடி போனோம், உங்களுக்கு அருகாமையிலேயே இருக்காங்க அவர். அப்புறம் அவரை சேர்ந்த சுவாமிநாதன் சாரு, ஹெச்எம், உங்கள் ஹெச்எம் குணசேகரன் சாரு, இவங்க, அப்புறம் டில் மாஸ்டர் கோவிந்தராஜன் சாரு, இவங்கெல்லாம் தலைமை பண்புகள் நிறைந்த மனிதர்களாக இருக்கிறார்கள். தன்னை கடைசி பயனாளியாக கருதக்கூடிய தலைமை பண்புகள் இவர்களிடம் நிறைய இருக்கின்றது. ஆக இந்த மாதிரி ஒரு தலைமை பண்புகளும் வாழ்க்கை கல்வியும் நிறைந்த இந்த இந்த மனிதர்கள் ஆசிரியர்கள் உங்களிடத்திலே இருக்கிறார்கள். இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், சிந்தித்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாளைய சமுதாயத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு பொறுப்பு உங்களிடம் இருக்கின்றது. எனக்கு அதிகமாக உங்களுக்கு ஆலோசனையோ சொல்ல தேவையில்லை. காலையிலிருந்து பார்க்கும்போது உங்களுடைய டிசிப்ளைன், உள்ளபடியே உங்களுடைய கட்டுப்பாடு, இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிறைவு தருகின்றது. நீங்கள் நிச்சயமாக ஒரு தமிழ்நாட்டிற்கு மட்டும் இல்லை, அவர் முத்துக்குமார் சென்ற மாதிரி அகில உலகத்துக்கே ஆளக்கூடிய ஒரு வழி சொல்லக்கூடிய ஒரு அறிஞராக நீங்கள் நிச்சயமாக வருவீர்கள் என வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். மதுரை பள்ளி கல்வித்துறையிலே பெருமை சேர்க்கும் மாவட்ட கல்வி அலுவலர் இடைநிலை பொறுப்பினை தந்து பலருக்கும் உயர்வு சேர்க்கும் கவிதை சிவிகை காற்று, கற்பனையின் கொடை ஊற்று, வார்த்தை கால பேரிகை, நமது வரலாற்றின் கை தூரிகை திரு எஸ் அசோக் குமார் வாழ்த்தி வரவேற்கிறோம். அவர் தரும் வாழ்த்துறை நல்ல கரவொலியாக பார்ப்போம். ஓங்கி நன்றி, வருக. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். ஒரே ஒரு நிகழ்வு மட்டும்தான், ரொம்ப பேச மாட்டேன், ஏன்னா எல்லாம் டான்ஸ் பார்க்கணும், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு நிகழ்வு, ஒரே ஒரு படிப்பு மட்டும் சொல்லி, ஒரு பிஎஸ்சியில் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்குங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கோர்ஸு. தமிழ்நாட்டில் 3 இடத்துல தான் இந்த காலேஜ் இருக்குது. ஒன்று மெட்ராஸ் தரமணி, இன்னொன்று திருச்சி, இன்னொன்று பாண்டிச்சேரி. இந்த இதில் எத்தனை சீட்டுன்னா 50 சீட்டு. 50 சீட்லேயும் தமிழ்நாட்டுக்காரங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னா ஒரு 5 பசங்க இருப்பாங்க. ஏன்னா நம்ம பசங்களுக்கு இது தெரியல, இந்த படிப்போட அருமை தெரியல. மீதி பூரா கேரளாக்காரன், ஹிந்திக்காரங்க, இவங்க தான் அதிகமாக படிப்பாங்க. இந்த இதுக்கு என்ட்ரன்ஸ் எழுதணும், ஜேஇ என்ட்ரன்ஸ் எழுதணும். அந்த என்ட்ரன்ஸ்க்கு கோச்சிங்குமே தரமணிலே கொடுப்பாங்க. ஒரு மாதம் போனோம்னா அங்கேயே கோச்சிங் இருக்கும். அவங்களே ஒரு மாடல் டெஸ்ட் வச்சு அவங்களே பேப்பரெல்லாம் திருத்தி எப்படி பரீட்சை எழுதணும் என்ன ஏதுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டு பசங்க அந்த 50 பேர்த்தில் 5 பேர் தான் இருப்பாங்க. நம்ம சாதாரணமாக தான் இருக்கும், பரீட்சை ஒன்றும் ரொம்ப கஷ்டமாக இருக்காது, சாதாரணமாக இருக்கும், எழுதி பாஸ் பண்ணி போயிடலாம். அப்படியே அது பிஎஸ்சி டிகிரி, பிஎஸ்சி முடிச்சிட்டிங்கன்னா அதுலேயே தொடர்ந்து எம்பிஏ பண்ணலாம் அல்லது வேலைக்கு போகலாம். அவர் சார் சொன்ன மாதிரி லோக்கலில் வேலை பார்க்கலாம், இல்லை ஃபாரினில் வெளிநாட்டில் ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, வெளிநாட்டில் விரும்புகிறவங்க போயிடலாம். அதனை தொடர்ந்து எம்பிஏ படிக்கலாம், ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், டூரிசம், அந்த மாதிரி இருக்குது. இந்த பள்ளியில் படித்த ஒரு பழைய மாணவன் இந்த கோர்ஸை முடிச்சுட்டு இப்போ தான் போன மாதம் எம்பிஏ முடிச்சுட்டு தேர்வை முடிச்சுட்டு ரிசல்ட் நீ மதிப்பெண்
பட்டியல் வரல, அதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வேலை வாய்ப்புகள் மற்ற விஷயங்கள். அது யாருன்னா இந்த பள்ளியினுடைய பழைய மாணவன் வேற யாரும் இல்லைங்க, என்னோட பையன். சரிங்களா? ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்னாக இந்த பள்ளியினுடைய பழைய மாணவன். அந்த விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இந்த கோர்ஸ் இருக்குன்றதே உங்களுக்கு ரொம்ப பேருக்கு நமக்கு தெரியாது. நல்ல கோர்ஸு, படிங்க. என் சார்பாக இந்த பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், பராசக்தி கல்வி குழுமத்தின் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த நல்லதொரு வாய்ப்பை வழங்கியமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருக்குறள் மாதிரி சுருங்க சொல்லி விளங்க வச்சாரு. அதான் ஐயா மாவட்ட கல்வி ஐயா, ரொம்ப நன்றிங்கய்யா. கபி கல்வி நிறுவனம் டாக்டர் பேராசிரியர் திரு ஜி ஆறுமுகம். நல்லா கைதட்டுங்க, வாழ்த்துங்க. ஆறுமுகமே வருக, அன்பினை தருக. கபி கபி. வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். நான் முதலில் என்னை வளர்த்த, இங்கு பணிபுரிந்த ஆசிரியர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை சமர்ப்பித்து என்னை அழைத்த ஜெகதீசனுக்கு நன்றியை கூறி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். மதிப்பிற்குரிய எனது அப்பா ஜி முத்துராமசாமி, அம்மா ஆண்டாள் அவர்களின் உயரிய எண்ணத்தோடு அவர்கள் நிறைவேற்றி வளர்த்துவிட்ட இந்த கல்வி நிறுவனத்தை வளர்த்து கொண்டிருக்கும் அந்த குடும்பத்திற்கு எனது முதல் வணக்கம். அடுத்து மதிப்புக்குரிய எஸ் அசோக் குமார், MA MAd, மாவட்ட கல்வி அலுவலர் இடைநிலை மதுரை அவர்களே, தமிழ் செம்மல் நல்லாசிரியர் முனைவர் புலவர் வை சங்கர்லிங்கனர் அவர்களே, அன்பு தம்பி சுவாமிநாதன் அவர்களே, இறையன்பு நூலகத்தை மாணவர்கள் சேவைக்காக நடத்தி வரும் அன்பர் என் பார்த்தசாரதி அவர்களே, உலக சாதனை புரிந்த நல்லாசிரியர், பேச்சாளர், சிறந்த பாடகர் மு சுலைஹா பானு, MA MPhil B.Ed அவர்களே, பல பணி புரிந்து ஆசிரியர் பணியை தேர்ந்தெடுத்து சிறப்பாக வாழ்க்கையில் வளம் பெற்று கொண்டிருக்கும் அன்பு தம்பி ஆர் முத்துக்குமார், முதுகலை ஆசிரியர், புதுக்கோட்டை அவர்களே, மற்றும் தலைமை ஆசிரியர் GS குணசேகரன் அவர்களே, உங்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். ஜெகதீஷ் சார் பேசும்போது என்னை பற்றி சொன்னாங்க. அவர் இந்த வீரப்பட்டியில் தான் பிறந்தவர்னாங்க. நிறைய பேருக்கு வீரப்பட்டி எங்கே இருக்குன்னு தெரியும். இந்த நிலைக்கு நான் வருவதற்கு காரணம் ஒரு ஆசிரியர். எனது சித்தப்பா அவர்கள் வீரப்பட்டி பள்ளிக்கூடத்தில், என்னுடைய சித்தப்பா அவர்கள் இந்த வீரப்பட்டி பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்து அவர் என்னுடைய உயர்வுக்கு வழிகாட்டியவர். இந்த கோட்டைப்பட்டி பள்ளிக்கூடத்திற்கு நாங்கள் வீரப்பட்டி, புல்லுப்பட்டி, மதிப்பனூர், பெருமாப்பட்டி, வீராளம்பட்டி இந்த ஊர்களிலிருந்து நடந்தான் வருவோம். உங்களுக்கு இருக்க வசதி மாதிரி எங்களுக்கு பஸ் வசதியெல்லாம் கிடையாது.
2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து வந்து தான் படித்தோம். அப்போ இந்த பள்ளிக்கூடம் கிடையாது. அந்த ரோட்டுக்கு வடக்கு புறம் பராசக்தி மூத்தோர் ஆரம்ப பள்ளி என்று பள்ளி இருந்தது. 6, 7, 8 வகுப்புகள் அங்கு நடந்தன. அப்போ 6, 7, 8 3 வருடம் இந்த கோட்டைப்பட்டியில் 10, 11, 12 அந்த வயதில் 3 கிலோமீட்டர் நடந்து இங்கு படித்தோம். ஆனால் அப்பொழுதும் இப்பொழுதும் இந்த பகுதியில் இருந்து வரும் மாணவர்களுக்கு பெரும் கனவு என்று எதுவுமே இல்லை. ஒரே ஒரு கனவுதான். அது என்ன? நான் மிலிட்டரி போகணும், மிலிட்டரி போகணும், போலீஸுக்கு போகணும். பொம்பளை பிள்ளைகளா இருந்தா எங்க ஊர் பக்கத்தில் எல்லாருக்கும் ஒரே கனவு, பிள்ளைய மிலிட்டரி காரன் கட்டி கொடுக்கணும். மிலிட்டரி காரன் கட்டி கொடுத்தா நிரந்தர சம்பளம். ஏன்னா என் பிள்ளை சம்பளம் வாங்கணும்னு பொண்டாட்டியா போயிடும். இப்படித்தான் இந்த 25 ஊர் நான் சொல்றது, கோட்டைப்பட்டிலிருந்து எலுமலை, உத்தப்புறம், சூளப்புறம், பாப்பனாங்கியம்பட்டி, சங்கலிங்கவரம், சின்ன கட்டளை, பெரிய கட்டளை, சேடப்பட்டி, மீனாட்சிவரம், என்ன இத்தனை ஊரை சேர்த்து சொல்றேன். இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மங்கள்ராவு, பெரிய உலாம்பட்டி, தொட்டிவட்டி. பெரிய உலாம்பட்டி போய் பார்த்தீங்கன்னா ராணுவ கிராமம் எழுதி வச்சிருக்காங்க. சங்கலிங்கவரம் போனீங்கன்னா அது வீட்டை கட்டி அந்த வீட்டுக்கு ராணுவ மாளிகைன்னு பேர் வச்சிருக்காங்க. ஆனா அதுல இருந்து இந்த 30 வருஷம் அந்த ஊர் மாறவே இல்லை. ஏன்? நீங்க சோல்ஜரா இருந்தா உன் பிள்ளை சோல்ஜரா தான் போகணுமா? ஏன் நீங்க சோல்ஜரா இருந்தா உங்க பிள்ளை மிலிட்டரி ஆபீசரா போக கூடாதா? அங்க ஜூனியர் கமிஷன் ஆபீசர் ஒன்று உண்டு. எடுத்தோன்னு ஆபீசர் கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் அளவுக்கு எல்லா வசதியும் பிரம்மாண்டமான வசதி இருக்கும். அதுக்கு அடுத்து போலீஸா போறாங்க. போலீஸா போறவங்க ஏன் கான்ஸ்டபிளா போகணும்? ஆபீஸர் போங்க, சப் இன்ஸ்பெக்டரா போங்க, குரூப் 1 எழுதுங்க, டிஎஸ்பியா போங்க. ஒவ்வொரு ஊரும் ஆபீசர்ஸ் வில்லேஜ் அப்படின்னு மாறணும். ராணுவ கிராமம் அப்படின்றத மாத்தி ராணுவ கிராமம்னு நீங்க மாத்தணும். அந்த மாத்துறதுக்காக உங்ககிட்ட இருக்க 2 ஆயுதம் வேணும் உங்களுக்கு. எல்லாரும் ஒரே ஆயுதம் சொல்லுவாங்க. நான் சொல்றது 2 ஆயுதம். ஒன்னு ஒழுக்கம், இன்னொன்னு கல்வி. ஒழுக்கம் பத்தி சொல்லும் போது ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் சிறப்பு தருவதால் ஒழுக்கம் உயிரினும் மேலாக மதிக்கப்படும். புரியுதா? ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இன்னொன்னு கல்வி. கல்வியை பத்தி சொல்லும் போது ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்புடைத்து. ஒருத்தர் கற்ற கல்வி உயர்வா இருக்குன்னா எத்தனை பிறவிக்கு அது பேசப்படும். அதனால நான் சொல்றது 2 தான். ஒன்னு முதன்மைப்படுத்துறது ஒழுக்கம், 2வது சொல்றது கல்வி.
ஒழுக்கம் இருந்ததுன்னா கல்வி தானா வந்துடும். பார்சாரி சார் சொன்னாங்க, நூலகம் வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. நூலகத்துல படிக்க போறோம். இங்க இருக்க சிறுவர்கள், சிறுமிகள், குழந்தைகள் அனைவரும் உயர்ந்தவருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கணும். உயர்ந்தவர்களுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கணும். ஒவ்வொருத்தரும் எளிய நிலையிலிருந்து எப்படி மேம்பட்டார்கள் என்பதற்கு சுயசரிதையை படிக்கணும். அப்பதான் நாம் எப்படி முன்னேற வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் கிடைக்கும். ஒருத்தர் ஒரு 2 மரங்கள் பேசிக்கிட்டதே கேட்டாங்களாம். என்ன மரம்? வேப்ப மரமும் மாமரமும். வேப்ப மரம் சொல்லிச்சான், என்னை யாரு நிறைய என் காயெல்லாம் புடுங்க மாட்டேங்கிறாங்க, ஆனா உங்ககிட்ட எல்லாரும் அடிச்சு அடிச்சு காய பிடிங்கிட்டு போறாங்க, ஏன் நான் 2 பேரும் ஒரே தானே இருக்கும், ஏன் உனக்கு மட்டும் அவ்வளவு சிறப்புன்னு சொன்னான். அப்போ மாமரம் சொல்லிச்சா, நான் இனிப்பா இருக்கேன், நீ ஓம் பழம் கசக்குது, அதனால இப்படி இருக்குன்னு சொன்னாங்களாம். ஆனா வேப்ப மரத்தோட பயன்பாடு வேற, மாம்பழத்தோட பயன்பாடு வேற. மருந்துக்கு பயன்படுறது வேப்ப மரம், சுவைக்கு பயன்படுறது மாம்பழம். பயன்பாடுகள் வேற வேற இருக்கு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, ஒருத்தர் கம்பேர் பண்ணாதீங்க. ஒரு வீட்டில் இருக்க 2 குழந்தைகள் இருந்தாங்கன்னா, தயவு செய்து பெற்றோர்களுக்கு நான் சொல்றேன், இந்த உங்க அண்ணன் பாரு, அவெல்லாம் எப்படி படிக்கிறான், நீ தான் கழுத, விடிய விடிய தூங்குற, 8 மணிக்கு எந்திரினா 8 மணிக்கு தான் போத்தவே ஆரம்பிக்கிற, உருப்படுவியா அப்படின்னு தயவு செய்து சொல்லாதீங்க. ஒருத்தருடைய உடல் அமைப்பு வேற, ஒருத்தருடைய பழக்க வழக்கங்கள் வேற. ஆனால் ஒவ்வொருவரும் 14 மணி நேரம் உழைப்புக்கு பயன்படுத்தணும். 24 hours 24 மணி நேரம் இருக்குதுல, உங்க உழைப்புக்குன்னு 14 மணி நேரத்தை பயன்படுத்தணும். அது எப்படி பயன்படுத்தணும்ன்றதை நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். இப்ப நான் கோட்டைப்பேட்டில் படிக்கும்போது, இப்ப எப்படி படிக்கிறான்னு தெரியல, அப்ப நடந்து போனது எனக்கு ரொம்ப பயன்பட்டுச்சு. ஏன்னா பள்ளிக்கூடம் விட்டு நான் 3 கிலோமீட்டர் ஊருக்கு போகணும். அந்த நடந்து போகும்போது நான் புத்தகத்தை கையில் எடுத்து படிச்சுக்கிட்டே போயிருவேன். அன்னைக்கு நடத்தின பாடத்தை நான் அந்த 3 கிலோமீட்டர் நடக்கும்போது நான் அதை படிச்சு முடிச்சுட்டு போயிருவேன். ஏன்னா வீட்டில் கரண்ட் கிடையாது, லைட் மண்ணெண்ணெய் விளக்கு தான். மண்ணெண்ணெய் விளக்குல போய் எவ்வளவு நேரம் நீங்க படிக்க முடியும்? அதனால போகும்போதே நான் படிச்சு போயிடுறது. வீட்டுக்கு போயிட்டா என்ன நடக்கும்? போன உடனே அருவாளையும் கட்டையை எடுத்துட்டு முள்ளு வெட்ட போகணும், விறகு. அப்போ உங்க மாதிரி கேஸ் கிடையாது. விறகு கொண்டு போட்டு தண்ணி கிணத்துக்கு தண்ணி எடுக்க போகணும். எங்க ஊர்ல கிழக்க ஒரு கிணறு இருக்கு, மேற்கு ஒரு கிணறு இருக்கு. கிழக்கு இருக்குது உப்பு தண்ணி கிணறு, மேற்கு இருக்குது நல்ல தண்ணி கிணறு. 2க்கும் நான் தான் எடுக்க போனோம். ஏன் சார் உங்க வீட்டுல ஆள் இல்லையான்னு கேட்காதீங்க, யாரும் கேட்கலையே. எங்க வீட்டுல இல்ல. எங்க அம்மா என்னை விட்டுட்டு 8 வயசு செத்து போச்சு. எங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்கல. அந்த வீட்டை சமையல் பண்ற பொறுப்பு, தண்ணி எடுக்கிற பொறுப்பு, காலில் எந்திரிச்ச உடனே வட்டி கழுவுறது, பானை கழுவுறது எல்லாம் ஏன் வேலை. காலையில சாம்பலை வச்சு வட்டியெல்லாம் எடுத்து தெருவில் போட்டு விலைக்கு வச்சு அதை அடிக்கிட்டு தண்ணி எடுத்து வச்சுட்டு சாப்பாடு ஆக்கி சாப்பிட்டு தூக்குவாளில் சாப்பாடை கொண்டு கோட்டைப்பட்டிக்கு வர்ற வரைக்கும் நான் செய்கிற வேலை. அப்ப என்ன பண்ணுவேன்? முடிச்சுட்டு நடந்து வரும்போது நடத்த போற பாடத்தை வரும்போதே படிச்சுட்டு வந்துடுவேன். வீரப்பேட்டில இருந்து கோட்டைப்பட்டி வரும்போது
இன்னைக்கு என்ன பாடம் நடத்த போறாங்களோ அந்த பாடத்தை நான் படிச்சுட்டு வந்துடுவேன். அப்போ இங்க வந்து வகுப்புல உட்கார்ந்த உடனே எல்லா பாடம் நல்லா புரிஞ்சு போயிடும். போகும்போது படிச்சுட்டு போயிடுவேன், வரும்போதும் படிச்சுட்டு வந்துடுவேன். எனக்கு பிரச்சனை இல்லை. இப்படித்தான் என்னைய நான் பயன்படுத்திக்கிட்டேன். அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த மங்களக்காரங்களும் எங்களம்பிட்டுக்காரங்களும் என்னைய கல்ல வச்சு எறிவாங்க. ஏன்டா என் கூட விளையாட வர மாட்டேங்கிற, என் கூட நடந்து வர மாட்டேங்கிற, நீ படிச்சுட்டே போற. நான் படிக்க கூடாதுன்றதுக்கு என்னைய கல்ல வச்சு எறிறாங்க. எப்படி உலகம் இருந்திருக்கு பாருங்க. அதுக்காக நான் ஒரு 50 மீட்டர் ஓடிட்டு போய் அதுக்கு முன்னாடி நடந்து படிச்சுட்டு போவேன். இப்படித்தாங்க நான் வாழ்க்கை ஆரம்பிச்சேன். இப்போ உங்களுக்கு என்ன வசதி தான் இல்ல, ஒரே வசதி ரொம்ப இருக்கு. என்னது? இந்த செல்போனை புடுங்கிட்டா உசுரே போச்சு. செல்போனை புடுங்கிட்டா அது இந்த 2 வயசு சிண்டுக்கு இருக்க பாரு, அந்த 2 வயசு 1.5 வயசு சிண்டுகிட்ட அந்த செல்போனை புடிங்கிட்டு அது தலையில உருண்டு அழுகிறத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய போராட்டம். எங்க வீட்டுல ஒருத்தர் இருக்கான், 2 வயசு, ஊமையா இருப்பான். செல்போன்ல அவனே டச்சில் இழுப்பான், அவனே அப்படிம்பான். அதை போடணும், நம்ம கொஞ்ச நேரம் பார்ப்பேன், அது போர் அடிச்சிடும். அது ஏன்னா அடுத்து நம்ம பண்ணணுமா. இப்படி உலகத்துக்கு நீங்க மாறிட்டீங்க. தயவு செய்து என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த பள்ளிக்கூடம் நான் தவந்த பள்ளிக்கூடம், எனது பள்ளிக்கூடம். உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன், இதை மட்டும் முடிச்சுக்குவோம். நாங்க வந்து கீழக்கரையில ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அங்க நான் வந்து காலேஜுக்கு போனேன். அந்த காலேஜ் பிரின்சிபல் என்ன கேட்டாரு, ஆறுமுகம் நீ கிராமத்து பையனா இருக்க, உங்க பக்கம் யாராச்சும் கிராமத்து பசங்க இருந்தா சொல்லு, நாங்க வந்து ஓசியா படிக்க வச்சிடறோம், அவங்க பணமே கட்ட வேண்டாம், நான் இன்ஜினியரிங் சேர்த்துக்கிறேன்னு சொன்னார். அப்போ நான் ஜெகதீஷ் என்று சொன்னேன், இந்த மாதிரி சொல்கிறாங்கப்பா, நம்ம பள்ளிக்கூடத்துலேருந்து சேர்த்து விடுவோன்னு சொன்னேன். அப்போ ஒரு பையன் சின்னக்கட்டில் படித்த பையன் இப்போ மிலிட்ரி போய் ரிட்டையர்ட் ஆகி வந்துட்டாரு, சின்ன முனியாண்டி, சின்னக்கட்டில். அவரை கூப்பிட்டு கீழக்கரை காலையோடு சேர்த்து விடுறோம்யா, நீ இன்ஜினியரிங் படின்னு சொன்னோம். அதுக்கு அவர் சொன்னது என்னன்னா, நான் மிலிட்ரி போகணும் சார். மிலிட்ரி போகணும், நீங்க சேர்த்து விட்டுருவீங்க, சின்ன கட்டிலேருந்து கீழக்கரைக்கு பஸ்ஸில் போகணும்ல, எங்க ஆத்தா காசு தராது, நான் வந்து சேர மாட்டேன் அப்படின்னாரு. அப்புறம் அவர் மிலிட்ரி போயிட்டாரு. ஏன்னா ஒரு இன்ஜினியர் ஆக வேண்டிய ஆளு அவர் மிலிட்ரிக்கு தான் போனார். அதுக்கு அடுத்து நாங்க சொன்னோம், ஜெய்சா மாட்டேங்கிறான், என்ன பண்ண, செகண்ட் ரேங்க் எடுப்போம்னு. செகண்ட் ரேங்க் படுத்த பையன் வந்து ராமகிருஷ்ணன். அந்த ராமகிருஷ்ணன் பையன், அவர் ஊர் சென்னம்பட்டி, அதை நினைக்கிறேன், ஊரே தெரியாது எங்களுக்கு, ஆண்டிப்பட்டி. அவங்க அப்பா கனரா பேங்க், சேடப்பட்டி கனரா பேங்க்ல பியூனு, தண்ணி வச்சுக்கிறவர். அவர் பையன் நாங்க வந்து இன்ஜினியர் ஆக்கணும்னு சொன்னோம். அவங்க பெரியப்பா வந்தார், அவர் வந்து கிணத்துல பாசனம் பண்ணி தோட்டம் பண்றவர். சார் எங்க அண்ணன் பையனை சேர்க்கன்னு சொன்னீங்களாம்ல, நான் அவரை படிக்க வைக்கிறேன் சார், நான் கொண்டு வரேன் சார்னாரு. அப்புறம் அவரை கூட்டு போய் பிரின்சிபல் நிறுத்தினோம். சரிப்பா நான் படிக்க வச்சுக்கிறேன்னாரு. ரெண்டாவது பையன் அந்த ராமகிருஷ்ணன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆனாரு, படிச்சு முடிச்சாரு. இப்படி நீங்க என்ன படிக்கிறீங்க நீங்க சொன்னா
உங்களுக்கு இலவசமா எங்க படிக்க வைக்கலான்ற வாய்ப்பை தர்றதுக்கு இந்த ஜிஎஸ்ஆர் உறுதி சொல்றேன். என்ன எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஜிஎஸ்ஆர் சொல்லுவாங்க. அதனால தயவு செய்து நீங்க யாரோடையும் உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க தான் நீங்க நினைச்சா முன்னேற முடியும். ஒரு தடவை ஒரு பெட்டி கடைக்காரர் வச்சிருந்தாராம், பெட்டி கடை. அவர் நல்ல வியாபாரம் போய்கிட்டு இருக்கு அந்த பெட்டி கடைக்காரருக்கு. அது பக்கத்துல மால் வந்துச்சான், பெரிய கடை. ஒரு சாமி கிட்ட போய் அந்த பெட்டி கடைக்காரர் சொன்னாராம், நான் அந்த கடையை மூட போறேன் சாமி, ஏன்னா பெரிய மால் வருது, எல்லாரும் அங்க சாமான் வாங்க போயிடுவாங்க, ஏன் பெட்டி கடைக்கு ஏன் வருவேன் அப்படின்னு போய் அந்த சாமி கிட்ட சொன்னாராம். அப்ப சாமி சொன்னாராம், ஓம் பெட்டி கடைக்கு வரத்தான் செய்வான், அங்க போத்தான் செய்வான். ஓம் பெட்டி கடையில் இருக்கிறது எல்லாமே அந்த கடையில் இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த கடைக்கு போறவெல்லாம் அவ்வளவு வசதி படைச்சா இருக்க முடியாது. ஏன் அப்படி யோசிக்கிற? உன் கடையை நீ நடத்து, அந்த கடை அது பாட்டுக்கு வருது, அதை பத்தி கவலைப்படாதன்னு சொன்னாராம். சரின்னு கடை நடத்திட்டாரு. ஒரு 4 வருஷம் கழிச்சு அதே கடைக்காரர் சாமியாற்ற போறாரு. சாமி, அன்னைக்கு நீங்க கடையை மூட வேணான்னு சொன்னீங்க, நான் இப்போ மூடிட்டேன் அப்படின்னாராம். ஏன் என்னையாச்சு, ஏன் கடையை மூடிவிட்ட அப்படின்னாரு. இல்லைங்க, நான் சூப்பர் மார்க்கெட்டை வாங்கிட்டேன்னாரு. எப்படி மூடணும்னு நினைச்சாரோ அதை மூடிட்டாரு 4 வருஷம் கழிச்சு. இவருக்கு போட்டியா வந்த சூப்பர் மார்க்கெட்டை அவர் ஓனர் ஆயிட்டார். இதுதான் அந்த உழைப்பு இருக்கு பாருங்க, உழைப்பும் விடாமுயற்சியும், அதுதான் முக்கியம். எல்லாத்துக்கும் திருக்குறள்ல சொல்லி வச்சுட்டாரு. சரியா? முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். அதனால உங்களுக்கு கடைசியா நான் 2 சொல்றேன். உங்களை நீங்க நம்புங்கள். தயவு செய்து பெத்தவங்களோட சண்டை போடாதீங்க. அப்பா அம்மாவை இன்சல்ட் பண்ணாதீங்க. அவன் அப்படி இருக்கான், இவன் அப்படி இருக்கான், நீ என்னத்தை பண்ண, நீ எல்லாரும் அப்பனா, நீ ஆத்தாளா, நீ என்னத்தை காசு தர, இந்த மாதிரி வாசகங்கள் தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. உன் உயர்வு உனக்கு தான். உங்களுக்காக நான் ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்கேன். இந்த புத்தகத்தின் தலைப்பு என்னது? கற்பது கற்பது என்னது? கற்பது கற்பது உலகளவு. படிக்கிறது உலகளவு இருக்கு. நம்ம எதை தேர்ந்தெடுக்கணும், எதை படிக்கணும் அப்படின்றது ஒரு வழிகாட்டியாக இந்த புக்கு அமைஞ்சிருக்கு. இந்த புக்கை என் பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். ஜெகதீஷ் சென்டர் நான் பள்ளிக்கூடத்துக்கு வாரேன்னு சொன்னேன். ஆனால் ஜெகதீஷ் சொன்னார், அண்ணே இப்போ பரிசு நடக்குது, ஆனால் நான் புக் கொடுக்க வரேன்னு சொல்லல, நான் பிள்ளைகிட்ட பேசணும்ப்பான்னு சொன்னேன். இல்லைண்ணே பரிசு நடக்குது, +2 நடக்குது, அப்புறம் 10th நடக்குது அப்படின்னாரு. அப்புறம் என் வீட்டுக்கு என்னை பார்க்க வந்தப்போ, அண்ணே ஆண்டு விழா நடத்த போகிறேன் அப்படின்னாரு. சரி நான் நடத்துப்பா அப்படின்னு. அண்ணே நீங்கள் தானே சீஃப் கெஸ்ட்டு அப்படின்னாரு. நம்ம பள்ளிக்கூடத்துக்கு நான் கெஸ்ட்டே கிடையாது, நான் ஒரு ஓனர், ஒரு பார்ட்னர். என்ன சொல்கிறீங்க? நான் பார்ட்னர். இந்த குழந்தைகள் இங்கே இருக்கவங்களை முன்னேற்றணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்க பார்ட்னர் நான். தயவு செய்து உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன படிப்பு வேணுமோ அதெல்லாம் சொல்லுங்கள். நான் 2 பிஎட் காலேஜ் வச்சுருக்கேன், அதே மாதிரி ஒரு கேட்ரிங் காலேஜ் வச்சுருக்கேன்,
+2 முடித்த உடனே பிஎஸ்சி கேட்ரிங் ஹோட்டல் அட்மிஷன் படிக்கிறதுக்கு அழகப்பா பல்கலைக்கழகத்தோட இணைஞ்சு அந்த கோர்ஸ் நடக்குது. நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஃபுட் ப்ரொடக்ஷன் உணவு தயாரித்தல் சான்றிதழ் படிப்பு வச்சுருக்கேன். 10வது படிச்சுட்டு 1 வருஷம் படித்தா உங்களுக்கு வந்து உடனே வேலை கிடைக்குது. பிஎஸ்சி கேட்ரிங் படித்தா கப்பல் வேலையில் கிடைக்கும், ஃபாரின் போக வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் வந்து ஏன் சொல்கிறேன்னா, நம்ம உயரணும், ஆஃபீஸர் ஆகணும். இன்னொன்று என்ன சொல்கிறேன், அதுக்கு ஃபீஸ் வந்து சர்டிஃபிகேட்டு கோர்ஸ் 35,000 வருஷத்துக்கு, பிஎஸ்சி படிக்கிறதுக்கு 45,000. ஆனால் நீங்கள் கட்ட வேண்டியது 10,000 கட்டினா போதும். மிச்ச பணத்தை ட்ரைனிங் போகும்போது, ஹோட்டலில் வேலை பார்க்கும்போது, சாப்பாடு தங்குமிடமெல்லாம் போக அவங்க வந்து குறைஞ்ச 5,000 தருவாங்க. அந்த 5,000 வச்சு நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டிக்கலாம். இப்போது எனக்கு வந்து நெல்லை சரவணா ஹோட்டல், சைவ ஹோட்டல் இருக்குது மதுரையில், இந்த கப்பலூர் பைபாஸ் பக்கத்தில், அப்போ டோல்கேட் பக்கத்தில். அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க, சார் ட்ரைனிங் அனுப்புங்க சார், நாங்கள் அவங்களுக்கு 12,000 தரோம் சார்னு சொன்னாங்க. ட்ரைனிங் எப்போயே 12,000 சம்பளம், சாப்பாடு கொடுத்துருவாங்க, படித்து ஒரு டிகிரி உங்களுக்கு கிடச்சிரும். தயவு செய்து நீங்கள் எல்லோரும் இந்த 12வதோடு நிற்காம ஒரு கிராஜுவேட் டிகிரி ஆரம்பிங்க. இப்போ நாம் முதல்வன் திட்டத்தில் நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம இன்னும் சொல்கிறேன், இந்த கிராமங்கள் ஆஃபீஸஸ் வில்லேஜாக மாறணும். அதுக்கு என்னால் முடிந்த எல்லா உதவியும் செய்வோம். இந்த பள்ளிக்கூடத்திலே கோச்சிங் சென்டர் ஆரம்பிப்போம், நல்லவங்களை கூட்டு வருவோம். அந்த கோச்சிங் சென்டருக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன். மருத்துவத்துக்கு போகிறீங்களா, நீட்டு கோச்சிங் வேணுமா, இங்கே ஏற்பாடு பண்ணணுமா, பண்ணுவோம். ஆனால் எத்தனை பேருன்னு சொல்லுங்கள், அவங்கள வர வைப்போம். அதே மாதிரி ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஒன்று, ஐஐடி போகிறதுக்கு ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஒன்று உண்டு. அதுக்கு என்ன கோச்சிங்கோ அதை கொடுப்போம். அது சம்பந்தமான எல்லா விதமான தகவலும் இந்த புக்கில் இருக்குது. தயவு செய்து இந்த புத்தகத்தை ஒவ்வொருத்தரும் படிங்க. இங்குள்ள ஆசிரியர்கள் இதை படித்து மாணவர்களுக்கு என்னென்ன கோர்ஸ்க்கு அனுப்பலாம் 12th முடித்த பிறகு அந்த தகவலை சொல்லுங்கள். இது நம் பள்ளி, சொல்லுங்கள் எல்லாரும், இது நம் பள்ளி, இது நம் பள்ளி, நம் பள்ளி நம் பெருமை. பள்ளி உயர நாம் உயர்வோம், வாழ்த்துவோம். நன்றி. அதாவது இந்த புத்தகம் எழுதினவர் தா நெடுஞ்செழியன். இவர் ஆஃபீஸு மதுரையில் கோமதிபுரத்தில் இருக்கு, இன்னொரு ஆஃபீஸ் சென்னையில் இருக்கு. இவர் பிஇ அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்து 28 வருஷமாக காலேஜ் ஃபைண்டர் அப்படின்னு ஒரு கம்பெனி நடத்திட்டு வர்றார். காலேஜ் ஃபைண்டர் கம்பெனி நடத்திட்டு வர்றார். உயர்கல்விக்கு போட்டித் தேர்வுக்கு போகிறதுக்கான பயிற்சிக்கு ஆலோசனை கொடுக்குறார். அவர் நம்பர் இதில் இருக்கு, நெடுஞ்செழியன் ஐயாவோட நம்பர் இங்கே இருக்கு. யார் வேணுனாலும் அவர்கிட்ட ஆலோசனைக்கு போகலாம். அந்த ஆலோசனைக்கு போகிற யார் தேவையோ சொல்லுங்க, நானே உங்களை கூப்பிட்டு போகிறேன். இதை எழுதினவர் தா நெடுஞ்செழியன் ஐயா அவர்கள். இந்த அருமையான நூலை பரிசாக நமது தாளாளர் அவர்களுக்கு பெருமையோடு திரு அசோக்குமார், எங்கள் ஆறுமுகம் பேராசிரியர் ஆறுமுகம் சேர்ந்து, ஐயா வாங்க, சாமிநாதன் எல்லாம் சேர்ந்து, தம்பி முத்துக்குமார் நல்லா கைதட்டுங்க. எங்கள் ஆறுமுகம் பேராசிரியர் டாக்டர், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் தலைவர், கபி கல்வி நிறுவனங்கள் நாமலை புகட்டி அவர்களுக்கு நன்றி. எல்லாம் ஓங்கி கைதட்டியா. இனி பரிசு வழங்கல், எல்லாம் கைதட்டுங்க. பரிசு வழங்கல் முடிஞ்ச உடனே கலை நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிக்கு அப்புறம் தான் மதிய உணவு. சரியா? கலை நிகழ்ச்சி நடத்தலாமா? நல்லா கைதட்டு, அப்பதான் நடத்த முடியும். பள்ளி அளவில் முதல் 3 இடம் பெற்ற மாணவர்களுக்கு கேஷ் பிரைஸ் கொடுக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ரேங்க் ஜே நிரஞ்சனா. சிறப்பு விருந்தினர்கள் பரிசினை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். +2 ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு மேனேஜ்மெண்ட் சார்பில்
25,000 ரூபாய் கேஷ் அவார்டு வழங்கப்படாததாக அறிவித்தோம். சென்ற வருஷம் கொடுத்தோம். இந்த வருஷம் அது முதல் மாணவி நிரஞ்சனா அவங்க பெற்றோர் வந்து வாங்கிக்கிறாங்க. அவங்க பிவிஎஸ்சி இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. இந்த கேஷ் அவார்டு எம் சீனிவாசன் அவர்கள் நினைவாக வழங்கப்படுகின்ற கேஷ் அவார்டு. இரண்டாவது ஸ்பிகா ஸ்ரீ 545 மதிப்பெண் 600க்கு இரண்டாவது மதிப்பெண் எடுத்தவர். அவங்களுக்கு கேஷ் அவார்டு 15,000 ரூபாய் கேஷ் அவார்டு. அவங்க பிஎஸ்சி அக்ரி இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. அவருடைய அப்பா வந்து இப்போ வாங்கிட்டு இருக்கார். அந்த குழந்தையின் பெற்றோர். மூன்றாம் இடம் சிஎம் வினோதினி 543 மதிப்பெண் 600க்கு 10,000 ரூபாய் கேஷ் அவார்டு வழங்கப்படுகிறது. பதினொன்றாம் வகுப்பு ஓவரால் ஃபர்ஸ்ட் ரேங்க் எஸ் இளங்கோ. தேர்ட் எம் துர்கா. 11th A2 ஃபர்ஸ்ட் ரேங்க் சி மதுமிதா. செகண்ட் ரேங்க் ஜி பிரியதர்ஷினி. 11th B1 ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆர் ஹரிஷ்குமார். செகண்ட் ரேங்க் ஜி கலைச்செல்வி. 11th B2 செகண்ட் ரேங்க் பி சுரேஷ் கண்ணன். 11th C ஃபர்ஸ்ட் ரேங்க் எம் பிரியதர்ஷினி. பரிசுகள் பெற்ற அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். 9th ஸ்டாண்டர்ட் ஓவரால் ஃபர்ஸ்ட் ரேங்க் டி கேசவன். 11th A எம் மாதேஷ் வெங்கடேஷ். செகண்ட் ரேங்க் சி காவியா. 9th B எஸ் ஹாசினி. செகண்ட் ரேங்க் எம் தமிழ்லீலா. 9th C ஃபர்ஸ்ட் ரேங்க் எம் காவியா. செகண்ட் ரேங்க் ஏ ஸ்ரீதர். நல்லா கைதட்டியா? பணமா காசா? வாழ்த்துக்கள்யா. நல்லா கரவொலி சொல்லி பரிசு பெற்ற அனைவருக்கும் கரவொலி எழுப்பி மகிழ்ச்சியை தெரிவிக்கும். 8th ஸ்டாண்டர்ட் ஓவரால் ஃபர்ஸ்ட் ரேங்க் கே டோனா. 8th A எஸ் வீரமணி கணேஷ். செகண்ட். தேர்ட் எஸ் ஹர்ஷினி. 8th B எம் கீர்த்திஸ்ரீ. செகண்ட் ரேங்க் சி தன்யஸ்ரீ. 8th C எஸ் ஹாசினி. செகண்ட் ரேங்க் எம் பிரபாகரன். அனைவரும் கரவொலி எழுப்பி பாராட்டுகளை தெரிவிக்கவும். ஏழாம் வகுப்பு ஓவரால் பிரைஸ் எம் யோகேஸ்வரன். 7ஆம் வகுப்பு ஆ பிரிவு. 7ஆம் வகுப்பு ஆ பிரிவு இ ஹாமித் இப்ராஹிம் 2வது பரிசு. என் நரேஷ்குமார் 3வது பரிசு. 7ஆம் வகுப்பு பி பிரிவு எஸ் சாருஹாசினி இருப்பா 7.
ஏழாம் வகுப்பு எம் யோகேஷ் ராஜா ஏழாம் வகுப்பு ஏ ஓவரால் பிரைஸ். அடுத்தது இ ஹமித் இப்ராஹிம் இரண்டாம் பரிசு. என் நரேஷ்குமார் மூன்றாம் பரிசு. ஏழாம் வகுப்பு பி பிரிவு எஸ் சாருஹாசினி ஆர் தருண்குமார். ஏழாம் வகுப்பு சி பிரிவு ஏ திலக அரசி பி பிரபா. அடுத்தது ஆறாம் வகுப்பு ஓவரால் பிரைஸ் என் முகமது பயாஸ் 6th பி. எஸ் ஸ்ரீ கோகுல் 6th ஏ. ஸ்ரீ கோகுல் போ முன்னாடி. பி தரணிதரன் 6th ஏ. ஆர் கனிகா 6th பி. ஏ நீ தரணிதரன் போமோல நீ போட. 6th சி பி சோமேஸ்வரன் வி திவாகரன். இதெல்லாம் இல்லை. பராசக்தி ஆரம்ப பள்ளி ரேங்க் ஹோல்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பி தர்ணிகா டி சீபா ஸ்ரீவிதா வி கிஷோர். செகண்ட் ஸ்டாண்டர்ட் எஸ் சர்வேஸ் ஜே மகிழன் சி ஏகன். தேர்ட் ஸ்டாண்டர்ட் எஸ் வேதஸ்ரீ
திருமதி அங்க இருக்கு நீ பெண்ணுக்கு கொடுத்துடுமியா மனசரியா பரிசு வாழ்த்துக்கள். கைதட்டியா. பராசக்தி பள்ளியின் ஆசிரியர்கள் திரு கு ஜி குணசேகரன் எம்எஸ்சி தலைமை ஆசிரியர் திருமதி அங்கேற்கண்ணி. அந்த புத்தகம் ஐயா, அந்த புத்தகம் பரிசு நீங்க அப்படியே கொடுத்துருங்க. திருமதி ஏ சாரதா எம்எஸ்சி எம்பில் பிஎட் அவர்கள். அவரை தொடர்ந்து திரு சு தங்கராஜ் பிஎஸ்சி எம்எட் அவர்கள். அவரை தொடர்ந்து திருமதி பிபிஜி அவர்கள். வருக. கைதட்டணும். டீச்சர்ஸ் எல்லாம் பரிசு பெறப்ப கைதட்டணும். திரு ஆர் சுப்புராஜ் செல்வி தே கோகிலா எம்எட் பரிசு ஆண்டு விழாவிலே. திருமதி கு அழகம்மாள் பிசி. அம்மா எல்லா டீச்சர் இருக்கணும், ஒரு படம் இருக்கணும். திருமதி கு அழகம்மாள் அவர்கள். அவரை தொடர்ந்து திருமதி வி பொன்மணி எம்எஸ்சி பிஎட் அவர்கள். திருமதி ம சித்திரா எம்ஏ பிஎட் அவர்கள். திருமதி பி கே மீனாட்சி பிஎஸ்சி பிஎட் எம்ஏ யோகா. யோகா ஆஹா பிரமாதம். யோ அடுத்து தொடர்ந்து கீர்த்தனா திருமதி ரா கீர்த்தனா. திரு சித்திரா கீர்த்தனா ஐயா வாங்கிட்டாரா? இப்பதான் வாங்குறாரா ஐயா? பேரு சுப்பராஜ் ஐயா. அப்பயே சொல்லல. திருமதி நான் கீர்த்தனா எம்எஸ்சி வாங்கிட்டாங்களா? வாங்கிட்டாங்களா? பொன்மணி அம்மா பொன்மணி வாங்குறாங்களா? பொன்மணி எம்எஸ்சி பிஎட் அவர்கள். திருமதி சித்ரா எம்ஏ பிஎட் அவர்கள். திருமதி பி கே மீனாட்சி. நீங்க தான் மீனாட்சி அம்மா. அந்த சந்திரகலா ஸ்வீட் 2 பேரும் தான் கொடுத்தீங்க. நல்லா இருக்குமா, ரொம்ப நல்லவங்கம்மா. அம்மா உங்க பேரு நித்யா. நீங்க உங்களை தான் கேட்டுக்கிறோம். திருமதி கீர்த்தனா. தொடர்ந்து திருமதி ஜான்சி ராணி. அப்புறம் வாங்கி கொடுத்துங்கம்மா. அந்த அம்மா பரிசை வாங்கி வைங்கம்மா. ஜான்சி ராணிமா வந்துட்டியா தாயி? என்னை பார்த்தா ஆத்தா நல்லா பரிமாற தாயி. இதே மாதிரி வீட்டுக்காரருக்கும் பரிமாறி நல்ல பேர் வாங்கணும், அதான் முக்கியம். ஏமா யாரும் வீட்டுக்காரர் மட்டும் அடிச்சுடாங்க, ரொம்ப பாவம். திருமதி சே புஷ்பராணி ஜெயசீலா அவர்கள். திருமதி க செல்வராணி எம்ஏ எம்பில் பிஎட். எல்லாம் நல்லா படிச்சிருக்கீங்களேம்மா. எல்லாம் பராசக்தி தந்த பரிசா? திரு திரு செல்வி பிரவீனா எம்ஏ பிஎட் அவர்கள். திரு கா ஈஸ்வரன் பிஎஸ்சி பிபிஎட் அவர்கள். திரு பிரதீப் குமார் எம்எஸ்சி அவர்கள். அவரை தம்பி வாயா, நீதானையா பிரதீப் குமாராயா? ஏய் உன்னை மாதிரி வளர முடியாதியா, நல்லா இருக்கணும்யா. திரு சுரேஷ் ஓவிய ஆசிரியர். செல்வி எஸ் இலக்கியா எம்சிஏ. செல்வி எஸ் விஜயலட்சுமி பிஎஸ்சி பிஎட் அவர்கள். வாழ்க வாழ்க.
தொடர்ந்து மேல்நிலைப் பள்ளியை தொடர்ந்து இங்கே எங்களது தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் திருமதி இந்த சேலை எங்க எடுத்துன்னு ஒருத்தர் கூட சொல்லமா, நான் போய் எப்படி வீட்டுக்கு எடுத்துட்டு போறதே. திருமதி நித்யா அவர்கள் அங்க இருக்க நீ மட்டும் கேட்கணும். திருமதி வனஜா அவர்கள், திருமதி இந்திரா அவர்கள், திருமதி முத்து மாரி அவர்கள், அவரை தொடர்ந்து அன்னை திரு கலைச்செல்வி அவர்கள், திருமதி கலைச்செல்வி, பராசக்தி மேல்நிலைப்பள்ளி, பராசக்தி ஆரம்ப பள்ளி, பராசக்தி நர்சரி மற்றும் மழலையர் பள்ளி ஆண்டு விழா. இப்பொழுது உங்களுக்கெல்லாம் பரிசு பாராட்டு வழங்கி கொண்டிருக்கிறோம். சட்டி பத்திரம் வீட்டுக்கு போய் சேரணும். போறப்ப எனக்கு ஒரு சட்டி வண்டிக்கு வந்துடணும். நான் வீட்டுக்கு போக மாட்டேன். சேலை இல்லைன்றீங்க. ஆளுக்கு ஒரு புத்தகம் பரிசு கொடுத்திருக்காரு திரு பாஸ்கரன். அவர் தான் இயக்குனர். இன்னைக்கு போக்குவரத்து துறை இயக்குனர். அவர் மனைவி பேர்ல சுபா பாஸ்கரன் பேர்ல இந்த புத்தகத்தை தயாரிச்சு நமக்கு பரிசா கொடுத்திருக்காரு. அதை தொகுத்தவர் திருமலை. உடன் இந்த புலவர் சங்கர்லிங்கம், தந்தவர் நமது தாளாளர் திரு ஜெகதீசனார். அதை சொல்லுங்க, இந்த ஊர்லயா மதுரையா எத்தனை சேலை மிச்சம் வச்சிருக்கீங்க? மிச்சம் இருக்க சத்தியாமா முடிஞ்சு நித்யா இல்ல முடிஞ்சு வச்சா ரொம்ப நல்லமா இருக்க, ரொம்ப பொறுமையா இருமா. நர்சரி திருமதி செல்வி, திருமதியா செல்வி அதாயி சுகந்தி அவர்கள். இது எதுக்கு செல்வி எனத்தையாவது சொல்லி தப்பா போய் காணாம போயிடக்கூடாது. முத்து மேஸ் செல்வி, திருமதி முத்து செல்வி எம்ஏ டிடி தமிழ் திருமதி தானே. வெகுமதி என்ன கல்யாணம் மட்டும் பார்த்து முடியுமா? நல்ல ஆம்பளைய பூரா நல்லா வெளுத்து வாங்கிரும். பேப்பர் இருக்கா? அலுவலக பொறுப்பாளர்கள், அலுவலக பணியாளர்கள், நல்ல ஒத்துழைப்பு நல்கிய அன்பு தம்பிகள், மாணவ செல்வங்கள், ஓட்டுநர்கள், தம்பி முத்துக்குமார் ஓட்டுநர், திரு பாஸ்கரன், திரு அருண், திரு அறிவானந்த விநாயகம். நல்ல பேரு. ஆயா நல்லா இருக்கையா தாயி? பிள்ளைய பாத்துக்க தாயி? என்ன பார்த்தா ஆத்தா? ஆமா தாயி. வாட்ச்மேன் எங்க சந்தனகுமார், திரு கந்தசாமி, ஆயா சுப்புலட்சுமி, பாண்டியம்மாள், பிச்சையம்மாள். எங்க பாண்டியம்மாள் எங்க பிச்சையம்மாள் எங்க? ஆயா இங்க வாங்க. ஆயா இது யாரியா? மகாலிங்கம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஒர்க். மகாலிங்கம் ஆயா நல்லா இருக்கணுமா தாயி? நீ பெரிய புண்ணியவதி தாயி. உனக்கு மட்டும் அந்த சேலை எடுத்தலையா தாயி? பராசக்தி மேல்நிலைப் பள்ளி 38வது ஆண்டு விழா, பராசக்தி ஆரம்ப பள்ளி 73வது ஆண்டு விழா, பராசக்தி நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி 30வது ஆண்டு விழா. நமது கோட்டைப்பட்டியிலே பிறந்த நாள் அன்னைக்கு பிள்ளைகளுக்கு எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கணும். பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்கள் பிள்ளைகிட்ட சொல்லணும். இந்த அழைப்புதலை எல்லாரும் பார்க்க சொல்லணும். தொலைக்காட்சியில பராசக்தி தொலைக்காட்சி டிவியில பார்க்க சொல்லணும். வாங்கிக்கம்மா, கிட்ட போய் வாங்குதாய். அம்மா அவர் பெரிய பேராசிரியர்மா, ஆறுமுக ஐயாவே கொடுக்கிறாருமா. பராசக்தி மேல்நிலைப் பள்ளியினுடைய 38வது ஆண்டு விழா
பராசக்தி ஆரம்ப பள்ளியின் 73வது ஆண்டு விழா, பராசக்தி நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியினுடைய 30வது ஆண்டு விழா இனிதே நிறைவுற்றிருக்கிறது. இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொடுக்க எங்களுக்கெல்லாம் மேலிருந்து ஆசி வழங்குகின்ற எங்களுடைய ஸ்தாபகர் தெய்வத்திரு ஐயா ஜி முத்துராமசாமி அவர்களையும் அம்மா தெய்வத்திரு ஆண்டாளம்மா அவர்களையும் வணங்கி நன்றி சொல்லிக் கொள்கின்றோம். இது போன்ற விழாக்கள், இது போன்ற நல்ல நிகழ்வுகள் இன்னும் மென்மேலும் இந்த நிறுவனத்தில் நடைபெற்று இந்த நிறுவனம் மென்மேலும் உயர்வதற்கு உங்களுடைய ஆசி எங்களுக்கு எப்போதும் கிடைக்கும் என்பதில் நாங்கள் முழு நம்பிக்கையோடு உத்வேகத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த விழாவினை தலைமையேற்று நடத்தி கொடுத்த எங்களுடைய ஐயா தாளாளர் நல்லாசிரியர் முனைவர் எம் ஜெகதீசன் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக வருகை தந்த பாசமிகு அண்ணன் பேராசிரியர் டாக்டர் ஜி ஆறுமுகம் அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்குவதற்கு வருகை தந்திருந்த மாவட்ட கல்வி அலுவலர் இடைநிலை திரு எஸ் அசோக்குமார் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியெல்லாம் சிறப்பாக தொகுத்து வழங்கி தொய்வடையாமல் கொண்டு செல்வதற்கு உதவிய புலவர் வை சங்கரலிங்கனார் அவர்களுக்கும், தம்பி நிர்வாக உறுப்பினர் தம்பி எம் சுவாமிநாதன் அவர்களுக்கும், இறையன்பு நூலக நிறுவனர் ஐயா என் பார்த்தசாரதி அவர்களுக்கும், உலக சாதனை நல்லாசிரியர் திருமதி எம் சுலைகா பானு அவர்களுக்கும், நம்முடைய பள்ளியின் முன்னாள் மாணவரும் ஆகிய முதுகலை ஆசிரியர் திரு ஆர் முத்துக்குமார் அவர்களுக்கும், இந்த விழாவினை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைத்து நல்கிய ஆசிரியர் பெருமக்கள், இந்த விழாவினை சிறப்பாக பங்கேற்ற மாணவ பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த விழாவிற்கு ஒளியும் அமைத்து கொடுத்த இந்த வீரமணி ஒலி அமைப்பாளர் அவர்களுக்கும் நன்றி. இந்த பந்தல் அமைத்து கொடுத்த ஆறுபடை அந்த நிறுவனம் அவர்களுக்கும் நன்றி. இந்த விழாவினை சிறப்பாக புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதையெல்லாம் சிறப்பாக நடத்தி கொடுத்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்னை பராசக்திக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி.